சூப்பர். நம்ம எல்லாருமே காலையில ஃபர்ஸ்ட் ரொட்டீன் அது ரொம்ப கஷ்டமான யோகாலாம் இல்ல. பட் இதுதான் காலையில ஃபாரினர்ஸ் வந்து சூப்பர் பிரெயின் யோகான்னு பண்றாங்க. மூளையை ஃப்ரெஷ்ஷா பாக்குறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ரத்த ஓட்டம் வந்து நம்ம மூளைக்கு போனாதான் ஃப்ரெஷ்ஷப் ஆக மாட்டோம். காலையில ரத்த ஓட்டம் வந்து மூளைக்கு போகாது. நம்ம வேணா தூங்கியிருப்போம், படுத்துட்டு இருப்போம். அதனால காலையில எழுந்த உடனே 5 ரொம்ப மினிமமா தான் ஸ்டார்ட் பண்றோம். நம்ம வந்து டெய்லி இத ருட்டீன்ல பண்ணணும். இது கொஞ்சம் இது மேக்ஸிமம் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒண்ணே வந்து ரொம்ப போதுமானதா இருக்கும். நம்ம இதுல எல்லா எல்லா பாடி பார்ட்ஸ்க்கும் எல்லா மசில்ஸ் குரூப்ஸ்க்கும் வந்து உங்களுக்கு ஆஹ், அதுக்கான வேலைகள் எல்லாமே செய்யும்னு சொல்றாங்க. ரொம்ப ஈஸியான ஒரு ஆசனா, சரிங்களா? ஏதோ ஆசனான்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து பிரெயின் சூப்பர் பிரெயின் யோகா சொல்றாங்க, நம்ம தோப்பு காரணம்னு சொல்றோம். கரணம்னா மூச்சு, ஓகேங்களா? தோப்பு கரணம்ல கரணம் அப்படின்னா உங்களுக்கு வந்து மூச்சு. இந்த மூச்சை வந்து வச்சு உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பாகங்களையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியதான இந்த தோப்பு கரணம் வந்து இருக்கு. இது ஒரு பனிஷ்மெண்ட்டை ஏன் கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன குழந்தைங்களுக்குலாம் அது வந்து ஒரு பிசிக்கலாவும் அவங்களுக்கு ஸ்ட்ராங் ஆக்கும் அப்படின்றதுனால கொடுப்பாங்க. அதை ரொம்ப கவுண்ட் நீங்க போக தேவையில்ல, மினிமம் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் விஷயம். அடுத்த ஸ்லைடு போவோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் நம்ம திருக்குறள் ஆஃப் த டே. இன்னைக்கு என்ன திருக்குறள் பார்க்க போறோம் அப்படின்னா வந்து, தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கொள்கிறோம். எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு குறள், ஆனா வந்து முக்கியமான ஒரு குறள். இன்னைக்கு டாபிக்கோட சம்பந்தப்பட்ட ஒரு குறள் அப்படின்றதுனால இந்த குறள் பார்க்கிறோம். தெய்வத்தால்னு நமக்கு தெரியும், கடவுளால ஒரு ஆகாத விஷயமே இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா நான் ஒரு அந்த மாதிரி ஆகாத விஷயத்துக்கு ஏதாவது நான் முயற்சி பண்றேன் அப்படின்னா, அந்த முயற்சி பண்றதுக்கு தேவையான என்னுடைய உடலை நான் வருத்திக்கிறேன் அப்படின்னா, அந்த முயற்சி செய்யற அளவுக்கு என் உடலை வருத்திக்கிட்டேன் அப்படின்னா, அது கண்டிப்பா பலன் இருக்கும் அப்படின்றதுதான் அந்த குறளுக்கான பொருள். விதி நமக்கு உதவ முடியாத போனாலும் முயற்சி நம் உடல் உழைப்பிற்கு ஏற்ற பலனை தரும் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படிப்பா, கடவுளாலே முடியாது, ஆனா அந்த விஷயத்தை நான் முயற்சி பண்ண கிடைக்கும்னா, முயற்சி என்பது கடவுளால ஆகாத விஷயத்த கூட சாத்தியப்படுத்தும்ன்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இன்னொன்னு இதுல என்ன விஷயத்த நீங்க பாக்குறீங்க அப்படின்னா வந்து, அந்த கான்பிடென்ட்டை பாருங்க. நல்ல ஒரு இமேஜ் இருக்கும், பாத்தீங்கன்னா தெரியும். கடவுளால ஆகாத கூட பரவாயில்லப்பா, என்னால முடியும்ன்ற நம்பிக்கை இருக்குல்ல, அந்த விஷயம் இருந்துச்சுன்னா வாழ்க்கையில எதாவது வேணா ஜெயிக்கலாம். விதின்ற ஒரு விஷயத்த நம்ம எல்லாமே சொல்லுவோம், எனக்கு இதெல்லாம் கிடைக்காது, விதி விதி விதின்னு. ஆனால் அந்த விதின்ற விஷயத்தை தாண்டி என்னால முடியும், நான் முயற்சி போட்டுக்கிட்டே இருப்பேன், ஜெயிக்கிற வரைக்கும் நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா பலன் நம்ம சொல்லலாம். வள்ளுவர் சொல்றாரு இந்த விஷயத்த. அதனால வள்ளுவர் வந்து கடவுள் வாழ்க்கையில் தான் ஆரம்பிக்கிறாரு. ஆனா அப்பேற்பட்ட வள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தெய்வத்தால ஆகாதே வச்சுக்கோங்க, ஆனா உங்களுடைய எஃபெக்ட், உங்களுடைய முயற்சிக்கு தேவையான பலன் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. இதுல ஒரு குணம் தெரியுது நமக்கு. என்ன குணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி நம்ம யோசிக்கணும் அப்படின்றது. நம்மளால முடியாதுன்னு என்னைக்குமே யோசிக்க கூடாது. நம்மளால எதுவும் முடியும் அப்படின்ற யோசிக்கக்கூடிய மனநிலைமை வேண்டும். இதுக்கு வந்து ஆங்கிலத்தை என்ன பேர் சொல்லுவாங்கன்னா, இந்த மனநிலைமைக்கு வந்து ப்ரோ ஆக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரோ ஆக்டிவ் மனநிலைமை. இந்த ப்ரோ ஆக்டிவ்ன்றது தான் இன்னைக்கு முக்கியமான ஃபர்ஸ்ட் கான்செப்ட், சரிங்களா? இந்த 2 நிமிஷத்துக்குள்ள ஒரு சூப்பரான ஒரு குறள் பார்த்துட்டோம். ரைட்டு. அடுத்து இன்னைக்கு புக் ஆஃப் த டே. புக் ஆஃப் த டே போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு இந்த திருக்குறள் புரிஞ்சுதா, இதுல வேற ஏதாவது கருத்துக்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா சொல்றீங்களா? யாராவது தம்ஸ் அப் போடுங்க திருக்குறள் புரிஞ்சிச்சு அப்படின்னா. ஏதாவது பேசணும்னாலும் நீங்க பேசலாம். ஓகே, சூப்பர். குணா எல்லாமே ரஹ்மான், உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஓகே, நைஸ். அடுத்த ஸ்லைடு போகலாம். புக் ஆஃப் த டே. இன்னைக்கு என்ன புக் பார்க்க போறோம்னா, ரொம்ப முக்கியமான ஒரு புக். எப்படி 5 AM கிளப் ரொம்ப முக்கியமா, அந்த மாதிரி இந்த புக் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான புக். அந்த மென்டார்ஷிப் உலகத்துல ரொம்ப ஃபேமஸான புக். இந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் கவர் பண்ணாம ஒரு மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் கவர் பண்ணவே முடியாது. அப்படி ஒரு புத்தகம் தான். 25 மில்லியன் காப்பீஸ் சேலா இருக்கக்கூடிய புத்தகம். அதையும் தாண்டி போயிடுச்சு, இது கொஞ்சம் பழைய இமேஜ். அதனால அதை தாண்டி போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான புத்தகம் ஸ்டீஃபன் ஆர் கோவே அப்படின்றவருடைய புத்தகம். 7 ஹாபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள். உலகத்தில் இருக்கக்கூடிய மிக சிறந்த மனிதர்கள் நம்ம யாரை சொல்றோமோ அவங்களுக்கு எத்தனை அடிப்படையான 7 பழக்க வழக்கங்கள் அவங்க கிட்ட இருக்குதுன்றத ஆத்தர் கண்டுபிடிச்சு எழுதியிருக்காரு. அந்த 7 விஷயம் நமக்குள்ள இருந்தால் நம்மளும் ஒரு எஃபெக்டிவான பீப்புளா இருக்கலாம் உலகத்துல அப்படின்னு சொல்றாங்க. 100% மக்கள்ல வந்து ஒரு 5% மக்கள் மட்டும்தான் உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா எஃபெக்டிவா இருக்காங்க. அந்த 95% பேர் வந்து எஃபெக்டிவா இல்ல, நார்மலா இருக்காங்க. அவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா இந்த 7 வித்தியாசம் தான். அந்த 7 வித்தியாசங்களை நம்ம வந்து சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா
நம்மளும் ஒரு தலை சிறந்த ஒரு மனிதராக மாறலாம் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். அது என்னென்ன விஷயம்ன்றத ஒன் பை ஒன்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பி ப்ரோ ஆக்டிவ், பிகின் வித் in mind, put first, think win-win, seek first to understand, then to be understood, synergize, sharpen the saw. இதுனா என்னன்னு புரியல அப்படின்றத கவலையே வேணாம். அடுத்தடுத்த ஸ்லைட்ஸ்ல நமக்கு இதுக்கான விளக்கம் வரும். இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு நிறைய விஷயத்த நம்ம நல்லா ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, பி ப்ரோ ஆக்டிவ் அப்படின்னா என்ன? ப்ரோ ஆக்டிவ்னா என்ன? நீங்க யாராவது சொல்லுங்க பார்ப்போம். யாரா சொல்றீங்களா பார்ப்போம். ப்ரோ ஆக்டிவ்னா என்ன நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கோங்க, நல்லா இருக்கும். ஸோ ஏதாவது பேசுறீங்களா? ப்ரோ ஆக்டிவ் அப்படின்னா என்ன? இப்பதான் நம்ம ப்ரோ ஆக்டிவ் பத்தி பேசணும். யாராவதுனா கமெண்ட் பண்றீங்களா? இல்ல கமெண்ட் கூட பண்ணுங்க, உங்களால பேச முடியல. இல்ல தெரியல அப்படின்னாலும் ஜஸ்ட் வந்து ஐ வாண்ட் டு நோன்னு போடுங்க, சம்திங் மெசேஜ் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இன்ட்ராக்ட் பண்றீங்கன்னு தெரிஞ்சா இன்னும் கொஞ்சம் எனக்கு ஈஸியா இருக்கும். எஸ், சிமிலர் டு ஹைப்பர் ஆக்டிவ். ஓகே, ஹைப்பர் ஆக்டிவ். சரி, ஓகே, ஹைப்பர் ஆக்டிவ் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. எனிவே, ஐ வாண்ட் டு நோ. எஸ், குட் சரவணா. நெக்ஸ்ட், குணா அண்ட் ரஹ்மான், வெயிட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். Okay, I want to know. Confident in all situation. Okay, done. Confident in all situations. Yes. Okay, ஒரு புது விஷயமா இருக்கும். ப்ரோஆக்டிவ்ன்ற வார்த்தையை தான் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இந்த விஷயத்த சொன்னா ஐயோ இது நமக்கு தெரியும் போயிருக்கேன் அப்படின்னு அந்த வார்த்தையை தான் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆனா இந்த வார்த்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கும் போது நம்ம வந்து ஈஸியா ரீகால் பண்ண முடியும். என்ன விஷயம் தெரியுமா? இதுதான். இந்த இமேஜ் பார்த்து ஏதாவது உங்களுக்கு புரியுதா? ஸோ இந்த இமேஜ் பார்த்து இந்த ப்ரோஆக்டிவ்னா என்ன மீனிங் புரியுதா? கொஞ்சம் டக்குன்னு போடுங்க பார்ப்போம். என்ன புரியுது அப்படின்னு. ஸோ இந்த இமேஜ் நான் போட்டிருக்கேன். ரியாக்டிவ் அண்ட் ப்ரோஆக்டிவ் ரெண்டு இமேஜ் இருக்கு. இதுல ஏதாவது புரியுதா? எஸ் போடுங்க, இல்லைன்னா நோ போடுங்க. நோ. ஓகே, நோ. சரி, ஓகே, ஐ வில் எக்ஸ்பிளைன். நோ, சூப்பர். எஸ், ரஹ்மான் புரியுதுன்னு போட்டிருக்காரு. ஃபைன். நம்ம ஒரு வேலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேலை வந்துட்டோன்னே எப்பா கடுப்பாயிடுச்சுடா இது. நீங்க என்னடா இது எடிட்டிங் வேலை வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் எடிட்டிங் பண்றீங்க, என்னடா இது போர் அடிக்குது, நம்மளால பண்ண முடியல, ஒர்க் டைம் முடிக்க முடியல, புரிஞ்சுக்கவே மாட்டாங்க, ஒரு நாள்ல எல்லாம் டெட்லைன் கொடுத்துட்டு கேட்கறாங்க. அந்த மாதிரி நம்ம நிறைய நேரங்கள்ல புலம்புவோம். எக்ஸாம் வச்சுட்டாங்கன்னா இது என்னப்பா இது எக்ஸாம் வச்சுட்டாங்க, நம்மளுக்கு எதுவுமே சொல்லி தரல, எக்ஸாம்லாம் வைக்கிறாங்க, என்ன பண்றது இப்படி சொல்லிட்டு புலம்புவோம் இல்லையா? தட் இஸ் த ரியாக்டிவ். ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்மளால பண்ண முடியலன்னும் போது நம்ம நிறைய புலம்புவோம், அது வருத்தப்படுவோம் அதுக்காக அப்படின்னு. ஆனா இன்னொரு சைட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஆனா இது 95% பேர் இந்த ரியாக்டிவ் சுச்சுவேஷன்ல தான் இருப்பாங்க. ப்ரோ ஆக்டிவ் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா அப்படி இருக்க மாட்டாங்க. அவங்க எப்படி இருப்பாங்கன்றத நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்ப்போம். எஸ், இந்த ஃபர்ஸ்ட் ஹேபிட் நீ கிரியேட் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ஹேபிட் என்னன்னா, 7 ஹேபிட்ல ஃபர்ஸ்ட் ஹேபிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஹேபிட் வந்து பி ப்ரோ ஆக்டிவ். அப்படின்னு என்னப்பா அப்படின்னா, ஐ எம் இன்சார்ஜ் ஆஃப் மீ. அதாவது நம்மளுக்கு இன்சார்ஜ் நம்ம தானேப்பா, நமக்கு இன்சார்ஜ் நம்ம தான் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அப்படி கிடையாது, நமக்கு இன்சார்ஜ் நம்ம கிடையாது. ஏன் சொல்றீங்க பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்த பண்றோம் வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து ரிசல்ட் சொல்லும் போது ஏன் ஒழுங்கா பண்ணல அப்படின்னா நம்ம அடுத்தவங்கள தான் பிளேம் பண்ணுவோம். பார்த்துருந்தீங்க தெரியும். பொதுவா இந்த மனநிலைமை தான் இருக்கும். அந்த விஷயத்த படிக்காத நம்ம பண்ணோம்னா கண்டிப்பா அந்த எல்லாருமே தப்பு பண்ணிப்போம். ஏன்னா இது சரியில்லை, இது ஒழுங்கா இருந்தா நான் கரெக்டா இருந்திருப்பேன், நம்ம கவர்மெண்ட்டே சரியில்லைப்பா, இந்த கவர்மெண்ட்ல என்னப்பா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். கரண்ட் வரல வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் நம்மளால இது பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த விஷயத்துல நம்ம வந்து ரொம்ப புலம்புவோம். இது என்னப்பா இப்படி இருக்கு, இந்த வெயில் டைம்ல போயிட்டு கரண்ட்டை கட் பண்றாங்க, ஒண்ணுமே முடியல, இந்தியாவே வேஸ்ட் அப்படின்லாம் நம்ம நிறைய நேரம் சொல்லுவோம். அதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயம். ஆனா நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்ச விஷயங்கள் இருக்கும்ல. இப்ப காலையில எழுந்துக்கிறதா இருக்கலாம். காலையில ஏன்ப்பா எழுந்துக்க மாட்டேறா அப்படின்னா நான் லேட் ஆயிடுச்சு தூங்குறதுக்கு. நம்ம நிறைய ரீசன் சொல்லிப்போம், நம்மளே ரீசன் சொல்லிப்போம். நம்ம ஒரு விஷயத்த பண்ண முடியாததுக்கு நம்ம ரீசன் சொல்லிப்போம். நம்ம கோல் வச்சிருப்போம், ஏன் ஃபாலோ பண்ண முடியலன்னா அதெல்லாம் இல்ல ப்ரோ, ரொம்ப கஷ்டமா இருக்கு, வீட்டுல சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, புரிஞ்சுக்க மாட்டாங்க யாருமே, எனக்கு சப்போர்ட்டிவா யாருமே இல்ல, ஃப்ரெண்ட்ஸே இல்ல, நல்ல ஃப்ரெண்ட்ஸே இல்ல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து புலம்புவோம். நம்மளோட இன்சார்ஜ் வந்து நம்ம அடுத்தவங்க கிட்ட கொடுத்துருவோம். நம்ம அடுத்தவங்க சரியா இருந்தாதான் நம்ம சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. காலையில கரண்ட் கட் ஆயிடுச்சு, காலையில வந்து என்னால எழுந்துக்க முடியாது, நைட் கொஞ்சம் வெந்து போச்சு, எழுந்து தூங்கவே முடியல ப்ரோ, கரண்ட் கட் பண்ணிட்டாங்க, காலையில எழுந்து வாங்கன்னு நினைக்கிறேன், அது என்னோட தப்பா அப்படின்னு நினைப்போம். அப்போ ஏதோ ஒரு சூழ்நிலையை காரணமா சொல்லி உலகத்துல நடக்கிற விஷயம் நம்மள பாதிக்கிற மாதிரி இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து நமக்கு இன்சார்ஜ் இல்லைன்னு அர்த்தம்.
என்ன நடந்தாலும் நமக்கு இந்த விஷயத்த செய்யணும்னு நினைச்சிட்டோம்னா அது நம்ம செஞ்சு முடிக்கிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களா கிரேட் எக்ஸாம்பிள், நீங்களாம் வந்து அந்த லெவல்ல தாண்டி வந்திருக்கீங்க. ஏன்னா 2வது நாளா நீங்க வந்து ஒரு விஷயத்த பண்ணணும்னு வந்துருக்கீங்க பாத்தீங்களா? அப்போ உங்களுக்கு வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து உங்களுக்கு இன்சார்ஜா இருக்கீங்க. யூ ஹேவ் தட் ப்ரோஆக்டிவிட்டி உங்களுக்குள்ள இது இருக்கு. அதனாலதான் வந்து நீங்க 2வது நாள் வந்திருக்கீங்க, புதுசா வந்திருக்கோம், நாளைக்கு வர போறீங்க. நான் இந்த விஷயத்த பண்ணுவேன், காலைல எழுதுப்பேன், ஒரு விஷயத்த பண்றீங்க. நான் பண்ணுவேன், எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் பண்ணுவேன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, எனக்கான இன்சார்ஜ் நான் எடுத்துப்பேன். அது எப்படி நான் பண்ணாம விட்டுருவேன், கண்டிப்பா நான் எழுந்துப்பேன் நினைக்கிற விஷயங்களா இருக்கும். இதெல்லாம் நமக்கு நம்ம இன்சார்ஜா இருக்கிறது, தட் இஸ் குட் திங். ஐ ஹெல்ப் அதர்ஸ். நான் அது மட்டும் இல்லாம நான் மட்டும் இல்லாம அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ற ஆட்டிடியூடில் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறமா ஐ ஐ டூ திங்ஸ் வித்வுட் பீயிங் ஆஸ்க். யாரும் கேள்வி கேட்கணும்னு அவசியம் இல்லை ப்ரோ. எனக்கு ஒரு வேலை கொடுத்துட்டாங்கன்னா நானே வந்து அந்த வேலையை பார்த்துப்பேன். எனக்கு யாரும் ரிமைண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. என் பொறுப்பை நான் எடுத்துக்கிட்டு நான் பாட்டு செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இந்த மாதிரி பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வேலையை அழகா அவங்களே பண்ணிடுவாங்க. நீங்க சொல்லணும்னே அவசியமா இல்லை. இவங்க தான் வந்து வாழ்க்கையில ஜெயிச்சுதான் இருப்பாங்க, மேல வந்துட்டே இருப்பாங்க. ஒரு சாதாரண லெவல்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த விஷயம் அவங்க கிட்ட இருக்கிறதுனால அவங்க கிட்ட ஒரு வேலையை கொடுக்குற சூப்பர்ப்பா, அவங்க கிட்ட சொல்லவே தேவையில்ல, அழகா பண்ணி முடிச்சிட்டோம்ப்பா அப்படின்னு ஒரு நம்பிக்கை மட்டும் நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா உலகத்துல பல விஷயத்த சாதிக்கலாம். அது வந்து நம்ம ஆத்தர் சொல்றாரு, முக்கியமான ஒரு விஷயமா சொல்றாரு, ஸ்டீஃபன் கோவ் சொல்றாரு, ஐ மேக் குட் சாய்ஸஸ். என்னால வந்து வாழ்க்கையில் நல்ல முடிவுகள் எடுக்க முடியும். தப்பான முடிவுகள் தான் பெரும்பான்மையா எடுப்போம். ஏன்னா ப்ரோஆக்டிவா இருக்க மாட்டோம், மற்றவங்களை பிளேம் பண்ணுவோம், உலகம் இப்படி இருக்கும் தப்பு தான் பார்ப்போம். ஆனா இதுல ப்ரோஆக்டிவா இருக்கும்போது பாசிட்டிவிட்டிங்களை பார்த்து நம்மளால கரெக்டான டிசிஷன் எடுக்க முடியும். ஸ்டே ஆர்கனைஸ்ட். இதுக்காக நம்ம வந்து நம்ம கஷ்டப்பட வேண்டியிருக்கும், ஆர்கனைஸ்டா இருக்க வேண்டியிருக்கும். ஒரு செக்லிஸ்ட் ஆப் போடணும், எழுதுறோம், நம்ம என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுலாம் பண்றோம். இதெல்லாம் எதுக்கு பண்றோம் அப்படின்னா நம்ம வேலையை வந்து பிரிச்சு அழகா பிளான் பண்ணி பண்றோம். சில பேர் வந்து வேலையை அப்படியே செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அது வந்து ப்ரோஆக்டிவான ஒரு விஷயமா சொல்ல முடியாது. எல்லா நாளும் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது. சில நாள் மூட் நல்லா இருக்கும், நல்லா பண்ணுவாங்க, மூட் நல்லா இல்லைன்னா அது விட்டுருவாங்க. கன்சிஸ்டன்சி, அதாவது தொடர்ந்து ஒரு விஷயத்த பண்றது இருக்காது. நான் தான் ரெஸ்பான்சிபிள் எனக்கு அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் வேணும். ஐ டேக் இனிஷியேட்டிவ். நான் வந்து ஒரு முயற்சி எடுத்து நானா வந்து நான் ஒரு இனிஷியேட்டிவ் எடுப்பேன். நான் அது டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னா அது தேவையான முயற்சிகள் எடுக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ப்ரோஆக்டிவா இருக்கக்கூடிய பீப்புள் கிட்ட இருக்கும். ப்ரோஆக்டிவா இல்லாதவங்க கிட்ட வந்து இது இருக்காது. சரிங்களா? இதுதான் வந்து பீயிங் ப்ரோஆக்டிவ். இந்த விஷயம் இப்ப என்னன்னு புரிஞ்சுச்சுன்னா தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த புரியல அப்படின்னா வந்து எனக்கு வந்து ஐ வாண்ட் டு நோ மோர்னு போடுங்க. புரிஞ்சுது. சரவணா, குணசேகர், மணிகண்டன் எல்லாருக்கும் கிட்டத்தட்ட புரிஞ்சிச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பர். எஸ், நைஸ். இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சு. சூப்பருங்க. அடுத்தது நாம பார்க்க போறது நெக்ஸ்ட் திங், பிகின் வித் எண்ட் இன் மைண்ட். 2வது பாயிண்ட் சொல்றாரு. 2வது ஹேபிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிகின் வித் எண்ட் இன் மைண்ட். அப்படின்னா என்ன? முடிவை முதல்ல எடுத்துட்டு நம்ம எதை நோக்கி போறோம்ன்ற டார்கெட்டை தெரிஞ்சுக்கிட்டு, இல்ல வந்து அதோட எண்ட் ரிசல்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நீங்க ஆரம்பிங்க. எதையும் ஆரம்பிங்கன்னு சொல்லல அவரு. நல்ல விஷயத்த ஆரம்பிங்கன்னு சொல்லலாமே, ஏன் வந்து சொல்ல மாட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல விஷயத்த ஆரம்பிக்கிறது மட்டும் இல்ல, முடிவு என்னன்னு தெரியாம ஒரு விஷயத்த ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா அந்த விஷயம் சக்சஸ்ஃபுல்லா வரும்னு சொல்ல முடியாது. ஒரு உதாரணம் சொல்றோம் பாத்தீங்களா, நீங்க வாழ்க்கையில பெரிய ஆளா வரணும் அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய மரணத்துக்கு பிறகு இந்த உலகம் நம்மள என்னவா பார்க்கணும் அப்படின்ற ஒரு பார்வையை உருவாக்கணும் அப்படின்னா தான் நம்ம லைஃப் கோல் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அது வந்து லைஃப் கோல். நம்ம மரணத்துக்கு பிறகு இந்த உலகம் எப்படி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த உலகத்தையே நான் அந்த உலகத்தை ஆண்டுன்னு நினைச்சேன். அந்த அலெக்சாண்டர் கிரேட் பார்த்தோம், அலெக்சாண்டர் பத்தி பார்த்தோம். அலெக்சாண்டர் கிரேட் வந்து பாத்தீங்கன்னா கிரேட் ஒரு வேர்டு பாக்குறோம், நிறைய இடங்கள்ல வெற்றி கொண்டவர். என்ன சொன்னார், இந்த உலகத்திற்குரிய உலகத்தை நான் ஆளணும் அப்படின்னு நினைக்கிறார். பெரிய கோல் அதை கிட்டத்தட்ட அச்சீவும் பண்றாரு. ஸோ ஒரு சோழ மன்னர்கள்லாம் பாத்தீங்கன்னா நான் வந்து தமிழகத்தை, தமிழகம் மட்டும் இல்லாம இந்தியாவே ஆளணுன்ற முயற்சிகள்லாம் எடுத்திருக்காங்க ராஜாக்களா இருக்கும்போது. அப்போ ஆளக்கூடியதாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி வந்து அப்துல் கலாம் எடுத்துக்கோங்களேன், ஒரு விஷனரி. 2020க்குள்ள இந்தியா வந்து வல்லரசு ஆகணும் அப்படின்ற ஒரு கனவு இருந்தது. அப்ப அந்த கனவை நோக்கி தான் அவர் பண்ணாரு. அப்போ ஒரு பெரிய கனவு இல்ல வந்து ஒரு முடிவை நோக்கி, இந்த உலகம் தன்னை இறந்ததுக்கு பிறகு எப்படி பார்க்கணும்னு இருக்குல்ல, இந்த உலகம் தன்னை இறந்தது பிறகு ஒரு நல்ல ஆசிரியனாக பார்க்கணும் அப்படின்னு அப்துல் கலாம் நினைச்சாரு. இப்ப வந்து இந்த நிறைய பார்த்து நம்ம நிறைய பேர் பார்த்தோம். இந்த உலகத்தை வந்து நம்ம பார்த்தோம்னா நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் உருவாக்கணும், நான் ஒரு பெரிய பணக்காரனா இருக்கும், நிறைய அவங்க செல்ஃப் கோலா இருக்கலாம், உலகத்துக்கு சர்வீஸ் பண்றதா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். இந்த உலகம் நம்ம எப்படி பார்க்க வேணும்ன்ற பார்வை நம்மளுக்கு இல்லை அப்படின்னா நம்ம எதை நோக்கி பயணப்பட மாட்டோம். அதனால இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து லைஃப் கோல். சரி, இன்னும் அப்போ 5 வருடம் கழிச்சு நான் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, அதை நோக்கி இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா தான் 5 வருஷம் கழிச்சு நீங்க என்னவா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த முடிவை நோக்கி நீங்க இப்ப ஆரம்பிச்சாதான் கோலை செட் பண்ண முடியும். கிட்டத்தட்ட இந்த கோலை பத்தி பேசுற விஷயம்
முடிவை நோக்கி தான் எல்லா பயணங்களும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு அது பயன்படுத்தலாம். இன்னைக்கு டே எடுத்துக்கோங்களேன். நம்ம இன்னைக்கு டேல வந்து இன்னைக்கு நைட்டு நான் தூங்கும் போது இன்னைக்கு டே எப்படி முடிஞ்சிருக்கணும், எனக்கு எப்படி ஃபீல் ஆகணும், எனக்கு அதுக்கு நான் என்ன பண்ணணுன்றத நம்ம காலைல ஆரம்பிச்சாதான் நமக்கு ஏதாவது ஒரு ஹேபிட் கத்துக்கிட்டோமா. இப்ப நான் அதான் நினைச்சுக்கிறேன், இன்னைக்கு ஏதாவது ஒரு புது விஷயத்த கத்துக்கிட்டோமா அப்படின்றது இன்னைக்கு டே துவக்கமா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நைட் நான் தூங்கும் பொழுது ஏதாவது ஒரு புதிய விஷயம் கத்துக்கிட்டேன் அப்படின்னா நான் நினைச்ச விஷயத்த சாதிச்சிட்டேன், அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி அந்த சின்ன விஷயங்களை பண்ணலாம். இப்போ இந்த ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருப்பாங்க, ஒரு ராக்கெட்டை நீங்க வந்து முதல்ல பிசிக்கலா பண்ணணும் அப்படின்னா அது மென்டலா டிசைன் பண்ணணும். அது எப்படி அந்த ராக்கெட்டை வந்து இருக்கும், அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வேணும், அது சயின்ஸ் கான்செப்ட் எல்லாத்தையுமே வந்து விஷுவலைஸ் பண்ணி ரெடி பண்ணணும். அப்ப எந்த விஷயம் அப்படின்றது மைண்ட்ல இல்லை அப்படின்னா நம்மளால எதையுமே சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியாது. எந்த விஷயம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், அதோட எண்டை பத்தி புரிஞ்சுக்கணும். தட் இஸ் த பாயிண்ட் நம்பர் 2. இது புரிஞ்சிச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் போடுங்க. அடுத்த பாயிண்ட் போகும். எஸ் குணசேகர் போட்டாச், சூப்பர். ஜெய்சரனா குட் 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 கைஸ், குட். அவ்வளவுதான். அடுத்த பாயிண்ட் ரொம்ப சிம்பிளான ஒரு பாயிண்ட். இது ஸ்டீபன் கோவே அதை பத்தி சொல்லியிருக்காரு. அந்த போன பாயிண்ட் பத்தி பிகின் வித் எண்ட் மைண்ட் மீன்ஸ் ஸ்டார்ட் வித் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டெஸ்டினேஷன். நம்ம டெஸ்டினேஷன் எங்க போறோம் கிளியரா தெரிஞ்சிருக்கணும். இட் மீன்ஸ் டு நோ வேர் யூ ஆர் கோயிங் டு ஸ்டே, கோயிங் டு, so that you better understand where you are now. இப்போ நீங்க எங்க போறீங்க தெரிஞ்சீங்கன்னா இப்ப எங்க இருக்கீங்க, எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணுவோம் அப்படின்றது தெரியும் சொல்றாரு. and so that the step you take are always in the right direction. அப்ப அது சரியான டிசிஷனாகவும் இருக்கும்னு சொல்றாரு. அதுதான் வந்து அவர் சொல்ல ஒரு விஷயம். அடுத்த பாயிண்ட் வந்து புட் ஃபர்ஸ்ட் திங்க் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? இதுல புட் ஃபர்ஸ்ட் திங்க் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம லைஃப்ல நிறைய முடிவுகள் எடுப்போம். ஆனா எடுக்கக்கூடிய அந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம் சொல்றாரு ஆத்தர். இப்போ போன வாட்டி பார்த்துட்டோம், எங்க நோக்கி ஒரு முடிவு. இப்போ நம்ம 5 வருஷம் கழிச்சு நம்ம வந்து ஒரு டைரக்டர் ஆகணும்னு வச்சுக்கோங்க, பிலிம் டைரக்டர் ஆகணும் முடிவு பண்ணிட்டோம். அப்போ பிலிம் டைரக்டர் ஆகணும் ஒரு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே அவ்வளவுதானா, அதை நோக்கி பயணப்படுறோம் அப்படின்னா நம்ம முன்னேறலாமான்னு பாத்தீங்கன்னா கிடையாது, கண்டிப்பா கிடையாது. அப்புறம் நம்ம பிலிம் டைரக்டர் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குல்ல. நான் 3 ஸ்டெப்ஸ் சொல்றேனே. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக படத்துல போயிட்டு ஒர்க் பண்ணணும், கதை எழுதி வச்சிருக்கணும் ரெடியா. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய புத்தகங்கள் படங்கள் பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு 3 ஸ்டெப்ஸ் வச்சுக்கணும், நிறைய ஸ்டெப்ஸ் இல்லை. இந்த 3 ஸ்டெப்ஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்டெப்பா வச்சுப்போம். அந்த ஸ்டெப்ஸ் வந்து நம்ம வந்து பண்ண போறோம் அப்படின்னா இது 3த்துல எதை ஃபர்ஸ்ட் பண்றது? அசிஸ்டன்ட் டைரக்டரா ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணணுமா, இல்லை நான் நிறைய படம் பார்க்கணும், அது மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதணும், அதெல்லாம் பண்ணணுமா, அண்ட் லாஸ்ட் நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்கள், இந்த ஆர்டர் இருக்குல்ல, இந்த ஆர்டர் நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் இது பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல. அப்ப எதை ஃபர்ஸ்ட் பண்றோம்ன்றதை பொறுத்து அது மாறும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்தோடனே அசிஸ்டன்ட் டைரக்டரா ஜாயின் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அட்லி எடுத்துக்கோங்களேன். அட்லி ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். ஷனிகா ஜாயின் இருக்காங்க. குட் மார்னிங் ஷனிகா. ஓகே, செஷன் அப்படியே கண்டினியூ பண்றோம், நீங்க அப்படியே பாருங்க. குட் மார்னிங் சார். ஓகே ஓகே ஓகே, நான் கண்டினியூ பண்றேன். அப்போ நம்ம வந்து அட்லி எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே. அவர் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு காலேஜ்ல வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறாருன்னு நினைக்கிறேன், சரியா தெரியல, எஸ்ஆர்எம் நினைக்கிறேன், நாட் ஷூர், நீங்க தெரிஞ்சா கரெக்ட் பண்ணுங்க. பட் அது விஷயம் கிடையாது. அவர் என்ன பண்றாருன்னா முதல்ல ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் பண்றாரு. அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து சங்கர் சாருக்கு அனுப்புறாரு. சங்கர் சார் பார்த்துட்டு அந்த ஷார்ட் ஃபிலிம் பிடிச்சி போய் அவர் அசிஸ்டண்டா ஜாயின் பண்றாரு. அசிஸ்டண்டா ஒர்க் பண்றாரு. அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணும்போது தன்னுடைய ப்ரொடக்டிவிட்டி காட்டுறாரு. அங்க அவர் நல்ல ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆன பிறகு அவருக்கு நல்ல ஒரு பேர் கிடைக்குது, நல்ல ஒரு நேம் எடுக்கக்கூடிய ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா, அதுவும் ஒரு ஃப்ரெஷ் அசிஸ்டன்ட் டைரக்டரா எடுத்துட்டு அங்கே சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்போது அவருக்கு அடுத்த டைரக்டர் வாய்ப்பு கிடைச்சி ஷைனிங் ஆஸ் டைரக்டர் படம் பண்ணிட்டார். ராஜராணி பண்ணி அழகா முன்னு பண்ணிட்டார். அப்போ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்னு அவர் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டார். இதே பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் ரோல் பண்ணியிருப்பாங்க. அதே வந்து நீங்க வெற்றிமாறன் சார் எடுத்துக்கோங்களேன். வெற்றிமாறன் சார் வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜாயின் பண்ண பிறகு அங்க அசிஸ்டன்ட் டைரக்டரா ஜாயின் பண்ண பிறகு நிறைய விஷயங்கள் கத்துக்கிறாரு. அப்புறம் தான் புத்தகம் படிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஒரு மென்டார்ஷிப் அப்படின்றது முதல்ல அங்க தேவைப்படுது. அப்போ நீங்க ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுன்னா அது பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். நம்ம நிறைய படங்கள் பார்த்துட்டே இருப்போம். சில பேர் காலேஜ்ல நிறைய பேர் நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டெய்லி படம் பார்ப்பாங்க, டெய்லி வந்து புத்தகங்கள் படிப்பாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா வந்து அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டரா வந்து ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்பு தள்ளி போயிட்டே இருக்கும், டைம் தள்ளி போயிட்டே இருக்கும். அப்போ வந்து இதுல இந்த ஸ்கோப்ல எது ஃபர்ஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இது எல்லாருக்கும் ஃபிட்டிங் ஆகும் சொல்ல முடியாது. பட் அவங்களுக்கு ஏற்கனவே நாலேஜ் இருந்திருக்கு, அதை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்றதுக்கான டைம் வந்து அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கும் போது கிடைக்குது, அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறாங்க. இப்போ அட்லியோட கேஸ் பார்க்கும்போது அவர் வந்து வாசிப்பு இதெல்லாம் இருக்குமா இல்லையா நமக்கு தெரியும். பட் அதான் வெற்றிமாறன் அளவுக்கு இருக்குமான்னு சொல்ல முடியல. பட் ஆனா அவர் உள்ள வந்துட்டு தன்னுடைய
இண்டஸ்ட்ரி ஸ்கில்ஸை வச்சு மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸை வச்சுட்டு அவர் டெவலப் வர்றாரு. வெற்றிமாறன் சார் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அவங்க போயிட்டு நிறைய புத்தகங்கள் படிக்கிறதும் தன்னுடைய லைஃப் ஸ்டைல் கிட்டத்தட்ட செதுக்கிறாரு, மெல்ல மெல்லமாக செதுக்கிறாரு. அப்படி முன்னுக்கு வர்றாரு. 2 பேருமே நீ பெரிய டைரக்டர்ஸ் தான். ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஸ்டைலில் டைரக்டர்ஸ், பெஸ்ட் டைரக்டர்ஸ். ஆனால் நம்ம எதை ஃபர்ஸ்ட் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் இமேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும். தேவையான விஷயங்களை முதல்ல போடலன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பாட்டில் வெளியே பாருங்க, இதுல வந்து ஒரு 4-5 ஐட்டம் இருக்கு. அதுல முக்கியமான ஐட்டமை வந்து கீழே போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த ஐட்டம்ஸை போடணும், கரெக்டா? ஆனா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தேவையில்லாத விஷயங்களை உள்ள ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா தேவையான ஐட்டம் ஃபில் பண்ணவே முடியாது. அதனால சொல்லுவாங்க எம்டி கப்பா இருங்க. சில நேரங்களில் எதுவுமே ரொம்ப தேவையில்லாத விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறத விட தேவையான விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமா இருக்கும். அதனால நம்ம எதை ஃபர்ஸ்ட் போடணும் அப்படின்றத தெரியணும். ரைட் சைட்ல இருக்க இமேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் இதுல எல்லாமே ஃபிட்டின் ஆயிருக்கும். அதுல லெஃப்ட் சைடு இருக்குது பாத்தீங்கன்னா தேவையில்லாதான் ஃபர்ஸ்ட் போடுறதுனால தேவையான ஐட்டமா போட முடியாது. இதுதான் நம்ம லைஃப்ல நடக்கும். நம்ம டிசிஷன்ஸ்லாம் கரெக்டாக தான் எடுப்போம். ஆனா எதை ஃபர்ஸ்ட் எடுக்கணும்ன்றது, எதை ஃபர்ஸ்ட் பண்ணணுன்றது தான் முக்கியமான விஷயம். அதை நம்ம பண்ணலன்னா அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா தெர் இஸ் ஆப் ஃபார் இட். நான் அந்த ஆப் உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணி விடுறேன் செஷன் முடிஞ்ச உடனே. இது ஈசன் ஹோவர் அப்படின்ற ஒரு கண்டுபிடிச்சா முக்கியமான ஒரு இதை பத்தி கேள்விப்பட்டிருக்கலாம். நீங்க நெட்ல ஈசன் ஹோவர்னு போட்டு யூடியூப்ல செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அதை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க முடியும். நான் அதை பத்தி இன்னும் டீட்டெயிலாக போல, இது நெட்ல நிறைய வீடியோஸ் இருக்கு. ஒரு வேலையை நாளா பிரிக்கணும். இது யாரு கண்டுபிடிச்சாங்கன்னா ஈசன் ஹோவர்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு. ஏன்னா அவர் வந்து ஆர்மியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் ஆர்மியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா வேலைகள் நிறைய வந்துகிட்டே இருக்கும். பாருங்க, அடுத்தடுத்த செகண்ட் வேலை வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வேலை செய்யும் போது அவரால் வந்து எது முக்கியமான வேலை, எது முக்கியம் இல்லாத வேலைன்றது பிரிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாரு. ஒரு வேலையை நாளா பிரிச்சுக்கிட்டாரு. அதாவது வந்து மேல பாத்தீங்கன்னா அர்ஜென்ட்னு உங்களுக்கு எழுதிருக்கும். அர்ஜென்ட்டான வேலை, இம்பார்ட்டன்ட்டும் கூட. அர்ஜென்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அர்ஜென்ட்னா அது இம்பார்ட்டன்டான இருக்கணும்னு அவசியம் இல்லை. வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் அர்ஜென்ட் பாருங்களேன். இப்போ ஒரு பிரசவம் நடக்க போகுது அப்படின்னா வந்து இட் இஸ் அர்ஜென்ட் அண்ட் ஆக்சுவலா இம்பார்ட்டன்டான ஒரு வேலை டாக்டரை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்க அது இமீடியட்டா அட்டன் பண்ணலன்னா அந்த பேஷண்ட் இறந்துருவாங்க, பிரச்சனையாயிடும். இன்னொன்று வந்து அது உடனே பார்க்க வேண்டியது, கொஞ்சம் தள்ளி பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இதே வந்து ஒருத்தர் பிரசவம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் ஒரு டாக்டர் கிட்ட வந்து ஒருத்தர் காலில் சர்ஜரி பண்ணணும்னு வராரு. அவருக்கு 1 மாசத்துக்குள்ள நீங்க எப்போ வேணா பண்ணலாம்னா இட் இஸ் இம்பார்ட்டன்ட் பட் நாட் அர்ஜென்ட். அதுதான் 2வது கேட்டகரி. அது இப்பயே பண்ணணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் டைம் பார்த்து பண்ணிக்கலாம். ஆனா பிரெக்னன்சின்றது இட்ஸ் அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட். ஒரு எக்ஸாம்பிள் புரியணும்னு தான் சொல்றேன். நாட் இம்பார்ட்டன்ட் ஆனா அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். சில நேரங்கள்ல வந்து நாட் அர்ஜென்ட், நாட் இம்பார்ட்டன்ட் ஆனா அர்ஜென்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பஸ்ல ஏறுறீங்க, டிக்கெட் எடுக்கிறது இம்பார்ட்டன்டா கேட்டீங்கன்னா இம்பார்ட்டன்ட் தான். பட் சில நேரங்களுக்கு அது இம்பார்ட்டன்டா இல்லாத விஷயமா கூட இருக்கலாம். ஆனா அர்ஜென்ட்டா நீ ஏறின உடனே எடுத்துடணும், ஓகேங்களா? நம்ம எடுக்கிற வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கம்மியா கூட இருக்கலாம். பட் ஏறின உடனே எடுக்கல அப்படின்னா வந்து நம்மளுக்கு ஃபைன் வந்துடும், ஓகேங்களா? அது அவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்டான விஷயமானு பாத்தீங்கன்னா லைஃப் உயிரே போற விஷயமானு பாத்தீங்கன்னா கிடையாது. ஆனா அது அர்ஜென்ட்டான விஷயம், நம்ம முதல்ல பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஏறின உடனே. அப்ப அந்த மாதிரி விஷயத்த நாட் இம்பார்ட்டன்ட் ஆனா அர்ஜென்ட் உடனே பண்ணிடணும் அப்படின்ற சில விஷயங்கள் இருக்கும். சில விஷயம் இருக்கும் நாட் இம்பார்ட்டன்ட் நாட் அர்ஜென்ட் அப்படின்னு. இது எப்படின்னா இது இம்பார்ட்டன்ட்டும் கிடையாது ஆனா அர்ஜென்ட்டும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டால நம்ம ரீல் பாக்குறதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் கிடையாது, அது உடனே பண்ண வேண்டிய விஷயமும் கிடையாது, ஆனா நம்ம ரொம்ப பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த 4 வேலையில நீங்க எதை பண்றீங்கன்னு சொல்லிட்டு நீங்க லிஸ்ட் டவுன் எடுங்க. ஜேர்னல் எழுதுறீங்களா? ஜேர்னல் என்னன்னு சொல்லலாம். அப்புறமா டைரி எழுதுறீங்க வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி புரிஞ்சா சொன்னா புரியும் உங்களுக்கு. டைரி எழுதுறீங்க, நீங்க என்ன பண்றீங்கன்னு எழுதும்போது இந்த 4 கேட்டகரியை வந்து இந்த ஆப் போட்டு நீங்க என்னென்ன வேலைகள் இருக்கோ பிரிச்சுக்கோங்க. ஒண்ணு அந்த ஆப்ல வந்து இந்த வேலைகளை பிரிச்சு நான் பண்ணலாம். எது ரொம்ப இம்பார்ட்டன்டா மேல அர்ஜென்ட் இம்பார்ட்டன்ட் தான் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள். அப்போ நான் ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட்ன்ற மாதிரி இதுல வந்துடும். அப்புறம் நாட் இம்பார்ட்டன்ட் அர்ஜென்ட்ன்ற விஷயத்த 2வது பண்ணலாம். நாட் இது உங்க அர்ஜென்சியை பொறுத்து இந்த மேல கொண்டு ஷெட்யூல் பண்ணி பிளான் பண்ணி பண்றதுலாம் வந்து பாத்தீங்கன்னா நாட் அர்ஜென்ட் இம்பார்ட்டன்ட் விஷயங்கள பண்ணணும். நாட் இம்பார்ட்டன்ட் அர்ஜென்ட் ஒரு சில விஷயங்கள் இருக்கலாம், அது இமீடியட்டா சால்வ் பண்ணிங்கன்னா உங்க பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும். அர்ஜென்ட்டா பண்ண வேண்டிய விஷயம் மறந்துட்டோம்னா பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற விஷயம் இருக்கும்ல. டைம் கிடைக்குது, அன்னைக்கு ஒரு நாள்ல டைம் கிடைக்குதுன்னா அந்த விஷயத்தை சால்வ் பண்ணிடணும். கொஞ்சம் தள்ளி போட்டு பண்ணலான்றது ஷெட்யூல். அவாய்ட் பண்ண விஷயங்களை பண்ணவே கூடாது. இதுதான் 4 கேட்டகரி. இது ஈசன் ஹோவர் அவருடைய ஆர்மி விஷயங்களுக்காக கண்டுபிடிச்சது. இன்னைக்கு வரைக்கும் பெஸ்ட் டாஸ்க் மேனேஜ்மெண்ட் திங். நான் அது ரெகுலரா ஒரு 3-4 இயர்ஸா நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தட். இதுதான் வந்து ஸ்டீஃபன் கோவேவுடைய இந்த பாயிண்ட் சொல்லுது. என்ன சொல்றாரு? புட் ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட். அதுக்கு இந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். திஸ் இஸ் ஆப் ஆஃப் த டே. சரி, இது சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கலாம். உங்களுக்கு கிரைசிஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்குது, பிளான் பண்ண வேண்டியது நாட் அர்ஜென்ட்ல போடலாம். நீட்லெஸ் அண்ட் இன்டரப்ஷன்ஸ், அன்இம்பார்ட்டன்ட் கால்ஸ் ஆர் இமெயில்ஸ். அதாவது சில விஷயங்கள் அன்இம்பார்ட்டண்டா இருக்கலாம் ஆனா நம்ம கால் எடுத்து பேச வேண்டியிருக்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் வந்து நாட் இம்பார்ட்டன்ட் அர்ஜென்ட்குள்ள கொண்டு வராங்க.
அப்புறமா வந்து உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்றது எல்லாமே 4வது கேட்டகரியில் தான் வரும். மோஸ்ட்லி அந்த கேட்டகரியில் தான் நம்ம இருப்போம். அந்த கேட்டகரியில இருந்து நம்ம இந்த வேலைகளை பிரிச்சு பண்ணும்போது நம்ம சரியான விஷயங்களை பண்ணுவோம், வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை பண்ணுவோம். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். இந்த ஆப் உங்களுடைய ரொம்ப வேல்யூபிளான ஒரு டைமை சேவ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் போகலாம். இந்த பாயிண்ட் புரிஞ்சிச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் போடுங்க. குட் குட் குட், நைஸ். அதனால ஈஸ் அண்ட் ஓவர் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வேலைகளை பிரிச்சு பண்ணோம்னா நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் திங்க் வின் வின் அப்படின்ற பாயிண்ட். அடுத்த எல்லா 7 விஷயங்கள்ல திங்க் வின் வின் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. இது எப்படி நான் புரியலையே அப்படின்னு இந்த படம் பார்த்தா புரிஞ்சோம். இந்த படத்தை பார்த்துட்டு ஏதாவது புரியுதுன்னா மெசேஜ் பண்ணுங்க. படம் நான் போட்டிருக்கேன். ஒரு 2 டாங்கி இருக்கு, இந்த பக்கம் ஒரு டாங்கி இருக்குது, அந்த பக்கம் ஒரு டாங்கி இருக்குது, சாப்பிடலாம்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு கீழே உட்காந்துருக்கு, வந்து யோசிச்சுட்டு இருக்கு. அப்புறம் 2 டாங்கியும் வந்து இந்த சைடு போய் சாப்பிடுது, இன்னும் 2 டாங்கி அந்த சைடு போய் சாப்பிடுது. இதுல இருந்து ஏதாவது புரியுதுன்னா எஸ் போடுங்க, புரியலன்னா நோ போடுங்க. புரியுதுன்னா எஸ் போடுங்க. புரியுதா புரியலையா? எஸ். டீம் ஒர்க் அப்படின்னு போட்டிருக்காங்க சென்னைக்கு. எஸ். மணிகண்டன் எஸ் போட்டிருக்காரு. ஓகே, எஸ் எஸ் சார். ஏதோ விஷயம் புரியுது பார்ப்போம். பட் என்ன சொல்ல வராங்க அப்படின்றது, டீம் ஒர்க் அப்படின்றது ரைட் தான். ஆனா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. அதாவது நம்ம 2 பேர் எடுத்துக்குமே, நமக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய ஒருத்தர், அதான் ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்றது. ஒரு விஷயத்த இருக்கீங்க, 2 பேர் பண்ணணும். டீம் ஒர்க்கா பண்ணாம நீங்க பாட்டு தனித்தனியா பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அடுத்தவங்களை நம்ம நினைக்கிறோம் உலகத்துல நான் ஜெயிக்கணும் அப்படின்ற ஆட்டிடியூட் வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஆனா வந்து அடுத்தவன் வந்து ஜெயிக்க கூடாது, நான் மட்டும் தான் ஜெயிக்கணும்ன்ற ஆட்டிடியூட் இஸ் ராங் திங். அப்படி இருந்தீங்கன்னா இந்த டாங்கி மாதிரி தான், நம்மளால முன்னேற முடியாது. நம்மளும் முன்ன போக முடியாது, அவங்களும் முன்ன போக முடியாது. யாராவது ஒருத்தவங்க தடுத்துட்டே இருப்பாங்க. சினிமால தான் நடக்கும், ஹீரோக்கும் வில்லனுக்கும் என்னடா இது அப்படின்னு 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இப்படியே போயிட்டு இருக்கோம். அப்ப நம்ம என்னைக்கு தான் இந்த டாங்கியால சாப்பிட முடியாது, இந்த டாங்கியால சாப்பிட முடியாது, ஒன்னு கயிறுல கட்டியிருக்காங்க. ஆனா சரி ஓகே, இந்த டாங்கி உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கு 2வது இமேஜ்ல, நம்மளால பண்ண முடியல, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டாங்கி சொல்லுது, பாரு நீ வந்து இந்த சைட்ல இருக்கிறது சாப்பிட்டு நான் கூட வரேன், சாப்பிட்டு முடிச்சுட்டு நீ அப்புறம் அந்த சைட்ல இருக்கிறது வா, என் கூட வந்தா நம்ம 2 பேரும் சாப்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. ஓகே, இந்த அக்ரிமெண்ட் ஒத்துக்கிறாங்க. நீயும் ஜெயிச்சுக்கோ, நானும் ஜெயிச்சுக்கோ. உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன், எனக்கு நீ ஹெல்ப் பண்ற, எனக்கு நீ தடையா இருக்காத, உனக்கு நான் தடையா இருக்காத. இந்த ஆட்டிடியூட் இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையில வின் வின். நீயும் ஜெயிக்கணும், நானும் ஜெயிக்கணும், நீயும் ஜெயிக்கணும், நானும் ஜெயிக்கணும். இதுதான் முக்கியமான ஆட்டிடியூட். இந்த ஆட்டிடியூட் இருந்துச்சு அப்படின்னா பெரியவங்க உலகத்திற்குரிய எஃபிஷியன்டான பீப்புள்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து இப்படிதான் யோசிப்பாங்க. தான் மட்டும் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க என்னைக்குமே ஜெயிக்க முடியாது. அடுத்தவங்களும் ஜெயிக்க வைக்கணும், நானும் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க தான் ஜெயிப்பாங்க. இது வந்து ஆத்தர் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு பாயிண்ட். அதனால இந்த லைஃப்க்கும் ஒத்துக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்ல அப்படிதான் இருக்கும், விட்டு கொடுத்து போகணும். விட்டு கொடுத்து போகணும் நம்ம நிறைய சொல்லுவோம். விட்டு கொடுத்து போகணுன்ற சென்ஸ் 2 பேருமே விட்டு கொடுத்து போகணும். ஒருத்தருக்கு அவங்க விட்டு கொடுக்குற விஷயம் அடுத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். இந்த விஷயத்த மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில 2 பேரும் சேர்ந்து ஜெயிக்கலாங்க. இதுதான் வந்து ரிலேஷன்ஷிப் பிரச்சனையில இருந்து எல்லா விஷயங்களுக்கும் இருக்கு. லைஃப்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க சண்டை போட்டு அவங்க கிட்ட டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இல்லாம அவங்களுக்கு ஒத்து போங்க. உங்களுக்கு அவங்களை ஒத்து வர சொல்லுங்க. இல்ல அவங்க ஒத்து வர மாட்டாங்க, நான் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இட்ஸ் நாட் ஹெல்த்தியர் ரிலேஷன்ஷிப். 2 பேருமே வின் வின்னு கொடுத்தாதான் அந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகும். நீங்க மட்டுமே அவங்க வின் பண்ண வச்சிருந்தாலும் சரி தோத்துருவீங்க, இல்ல நீங்க வின் பண்ணிட்டு இருந்தாலும் தோத்துருவீங்க. 2 பேரும் வாழ்க்கையில ஜெயிச்சாதான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும், ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சஸ்டெயின் ஆகும். இந்த டீம் ஒர்க்கா இருக்கட்டும், நீங்க நாளைக்கு மேல போகக்கூடிய இடங்கள்ல நீங்க பெரிய இடத்துல இருக்கும்போது ஒரு டைரக்டரா கூட வச்சுக்கோங்க. டைரக்டரா இருக்குன்னா எல்லா டிபார்ட்மெண்ட் ஹெட்டோட நீங்க ஒத்து போகணும். அவங்களும் ஜெயிக்கணும், நீங்களும் ஜெயிக்கணும். அப்பதான் சினிமாட்டோகிராஃபி தான் நல்லா இருக்கணும் படத்துல, இருந்தா படம் தோற்றும். எடிட்டிங் தான் நல்லா இருக்கணும். எடிட்டிங் டைரக்ஷன் ஏற்ற மாதிரி இருக்கும், சினிமாட்டோகிராஃபி டைரக்ஷன் ஏற்ற மாதிரி இருக்கும், டைரக்டர் அது இது பண்றது அப்படின்னு ஒரு கோஆர்டினேட்டடா ஒரு படம் பண்ணும்போது தான் அது வின் வின் சுச்சுவேஷன் அமையும். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்டா கோவே சொல்றாரு. புரிஞ்சுதுன்னா தம்ஸ் அப் போடும். புரிஞ்சுதா? எஸ் குணசேகர், எஸ். குட் குட், நைஸ். அடுத்த பாயிண்ட்டுக்கு போவோம். அடுத்த பாயிண்ட், இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. சில பேர் வந்து இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயரா இருக்கக்கூடிய ஒரு இதுல வந்து கல்லு எல்லாம் வச்சுட்டு எடுத்துட்டு போனோம் சொல்றாரு. வி ஆர் பிஸி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் சொல்லிட்டு பின்னாடி வந்து ஒருத்தர் நிறைய பொருட்கள் எல்லாம் ஏற்றிட்டு, இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா வீல் கொடுக்குறாரு. தள்ளி இந்த வீலை போட்டு தள்ளி போனீங்கன்னா ஈஸியா போலாம், அதான் வேணாம்பா அப்படின்னு. ஏன்னா அடுத்தவங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்கன்னா அவங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றது திங்க் வின் வின். இன்னொரு யோசிக்க வேண்டிய விஷயம்.
ஒருத்தவங்க புதுசா ஒரு விஷயத்த சொல்றாங்க, அது நம்ம ஜெயிக்கிறதுக்காக சொல்றாங்கன்னா நம்ம அதை எடுத்துக்கிட்டாதான் முன்னேற முடியும். நம்ம அதை எடுத்துக்கலனாலும் இட் நாட் வின் வின் சுச்சுவேஷன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இது அந்த பாயிண்ட் எக்ஸ்ட்ரா பிட். ஓகே, அடுத்து கோவை சொல்லக்கூடிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, சீக் ஃபர்ஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் திங் டு பி அண்டர்ஸ்டாண்ட். என்னப்பா இது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சொல்லுவோம் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க, யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டாங்க, எங்க அப்பா அம்மா என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்க, இல்ல வந்து என்னை யாருமே சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே இல்லை, இப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம முன்னாடி வைப்போம். சரிங்களா? நம்மள சரியா புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அடுத்தவங்களை புரிஞ்சுக்கிட்டோமான ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அவங்களும் அதே தான் சொல்லுவாங்க, அவன் நம்மள சரியா புரிஞ்சுக்கல. ஒரு சண்டை வர்றதுக்கு முக்கியமான காரணமா இருக்கும். அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் ரிலேஷன்ஷிப் அண்ட் ஆஸ் வெல் அஸ் உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள், 2 பேர் சம்பந்தப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே, அது டீமா இருக்கலாம், ஹெட்டா இருக்கலாம், ஒரு டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், ஒரு ஹெட் உங்களுக்கான ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், ஒரு டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்குமான ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் நம்ம அடுத்தவங்க எப்படி புரிஞ்சுக்கிறோம், அடுத்தவங்க நம்மள எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றது நம்ம முக்கியம். இந்த 2 விஷயமும் கரெக்டா நடந்தாதான் அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்றது சஸ்டைன் ஆகும். சரி, ஓகே, என்னன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க நம்ம ஒரு விஷயம் சொல்லிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம முதல்ல திங்க் பண்ண வேண்டியது, நம்ம அடுத்தவங்களை சரியா புரிஞ்சுக்கிட்டோமான்ற கேள்வியை ஃபர்ஸ்ட் கேட்டுக்கணும். அதை கேட்டுக்கிட்டு அவங்க அடுத்ததான் நம்மள புரிய வைக்கலாம். பட் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ லிசன் டு அதர்ஸ் பீப்புள்ஸ் ஐடியாஸ் அண்ட் ஃபீலிங்ஸ். ஏதாவது விஷயத்த சொல்றாங்க வச்சுக்கோங்களேன், நிறுத்துன்னு சொல்லிட்டு நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அடுத்தவங்க என்ன சொல்றாங்களோ முதல்ல நிதானமா அதை கேட்டு அந்த ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கணும். அவங்களோட வியூ பாயிண்ட்ல இருந்து பார்க்கணும். எந்த ஒரு விஷயமும் இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா இது நீங்க யார்கிட்ட ஈஸியா வந்து அட்டாச் ஆகிட முடியும். அவங்க வந்து அவங்களோட வியூ பாயிண்ட்ல இருந்து பார்க்கணும். அவங்க ஏன் அதை சொல்றாங்க, ஏன் அப்படி சொல்றாங்க, நம்மளுக்கு ஆனா பிடிக்கல அந்த பாயிண்ட், தப்பா இருக்க மாதிரி தோணுது. ஆனா அவங்க பாயிண்ட்ல இருந்து யோசிச்சு பார்த்துட்டு நம்ம அடுத்த டிசிஷன் எடுப்போம், ஏன் அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம அப்பா அம்மா எல்லாம் சொல்லுவாங்க, நீ இதை பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இதை சொல்றாங்க, இது தப்பா இருக்கு, ரொம்ப கிரிஞ்சா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை மூவ் பண்ணிட்டு இருக்காது. ஏன் அப்படி சொல்றாங்கன்னு தெரிஞ்சு கேட்டுக்கிட்டு இது ரியலி கிரிஞ்சா இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதுக்கப்புறம் பண்ணணும். பட் அது எல்லாமே ஜஸ்ட் எதுவுமே அது கிரிஞ்சா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த நம்ம கிராஸ் பண்ணிட்டு போயிடக்கூடாது. ஸோ வந்து அடுத்த பாயிண்ட்ல இருந்து அடுத்தவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அதை திங்க் பண்ணி பார்க்கணும். அப்பதான் அவங்க எதையும் சொல்றாங்கன்னு புரியும். அது புரிஞ்சிச்சுன்னா நம்ம பல விஷயத்த சாதிக்கலாம். ஐ லிசன் டு அதர்ஸ் வித்தவுட் இன்டரப்ஷன். ஒருத்தவங்க அதை பேசிக்கிட்டே இருக்கும்போது டக்குனு ஒரு விஷயத்தை ஸ்டாப் பண்ணி நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சிடும். அது பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளை பத்தி தான் அப்படி பண்றீங்கன்னா என்ன அர்த்தம்னா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல, உங்களை ப்ரூவ் பண்ண நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். டோன்ட் ப்ரூவ் யுவர் செல்ஃப். அதர்ஸ் நீங்க ஒரு பேசி முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு பொறுமை இருக்கணும். அவங்க அடுத்தவங்க பேசும்போது இன்டரப்ஷனே பண்ணக்கூடாது. இது முக்கியமான ஒரு குவாலிட்டி, கம்யூனிகேஷன்ல ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டும் கூட. இதை நீங்க பண்ணிட்டீங்கனாலே யாரும் உங்ககிட்ட கான்ஃபிடென்ட்டா பேசுவாங்க, ரிலாக்ஸ்டா பேசுவாங்க, உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு இருக்கும். ஐ எம் கான்ஃபிடென்ட் இன் வாய்ஸிங் மை ஐடியாஸ். நம்மளோட விஷயங்களை வந்து நம்ம சொல்லும் போது ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நம்மளோட ஐடியாஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும். அப்போ அடுத்தவங்க என்ன சொல்றாங்கிறது புரிஞ்சாதான் நம்ம சொல்ல முடியும். ஐ லுக் பீப்புள் இன் த ஐஸ் வென் ஐ டாக். இது ரொம்ப கஷ்டமான விஷயங்க. இது வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் தான் கிடையாது. நம்ம வந்து எல்லா நேரங்களிலும் மனுஷங்களோட கண்ணை பார்த்து பேச முடியாது. இது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஏன்னா எதிர்த்து இருக்கிறவங்களும் வந்து கண்ணை பார்த்து பேசுறதுக்கு கான்ஃபிடென்ட்டா இருந்தா மட்டும்தான் நம்மளால கண்ணை பார்த்து பேச முடியும். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கும் ஒரு தயக்கம் இருக்கும், அவங்களுக்கும் ஒரு தயக்கம் இருக்கும். நம்ம இது எப்போ பேசுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கான்ஃபிடென்ட்டா பேசுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தருக்கு மேல இன்னொருத்தருக்கு ட்ரஸ்ட் வரும்போது தான் நம்ம கண்ணை பார்த்து பேச முடியும். ட்ரஸ்ட் இல்லை அப்படின்னா, தயக்கம் இருக்கு அப்படின்னா நம்மளால பேச முடியாது. நமக்கு பார்க்கும்போது அவங்க கண்ணை திருப்பிடுவாங்க, அவங்க நம்ம கண்ணை பார்க்கும்போது நம்ம திருப்பிடுவோம். ஒரு அன்ஈஸியான ஒரு ஃபீல் இருக்கும். இது உள்ள வந்து நம்மளுக்குள்ள ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது வந்து நம்ம புதுசா பழகுறவங்க கிட்ட டிஃபால்ட்டா அந்த பிரச்சனை இருக்கும். ஸோ நம்மளுக்கு பழக்கம் இல்லாதவங்க நம்மளுடைய ஃப்ரீக்வன்சிக்கு கொஞ்சம் தள்ளி போறாங்களான்னு ஒரு ஃபீல் இருக்கும்போது இது இருக்கும். ஆனா நம்ம ஒரு ஃப்ரெண்டையோ நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்களோ நம்ம வந்து அழகாக கண்ணை பார்த்து பேச முடியும், கண்ணை பார்த்து ஒரு விஷயம் சொல்ல முடியும். அதனால நீங்க ஒரு விஷயம் பண்ணலாம். நீங்க வந்து ஆல்வேஸ் ட்ரஸ்ட் பீப்புள் பை சீயிங் தி ஐஸ். அதே மாதிரி நீங்க ட்ரஸ்ட்ஃபுல்லா பாருங்க. அந்த நம்ம ஃபர்ஸ்ட் அடுத்தவங்களை நம்ம கண்ணை பார்க்க விடணும். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். ஓகே, எனக்கு கண்ணை பார்த்து பேசுறதுக்கு நம்ம அலோவ் பண்றது, அவங்க கண்ணை நம்ம பார்க்கறது, பார்க்கும் பொழுது நம்ம அதை ஈஸியா ஃபீல் பண்ணிக்கிறது. ஸோ இது மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஜென்ரலா சொல்லுவாங்க, ஆப்போசிட் ரிலேஷன்ஷிப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஏஜ் ஃபேக்டர்ஸ், டிஃப்ரெண்ட் ஏஜ்ல இருக்கவங்க வந்து ஒருத்தரோட கண்ணை பார்த்து பேசிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும், 2வது கேட்டகரி. ஸோ இது மாதிரி புதுசா பழகுறவங்க கிட்ட கண்ணை பார்த்து பேசிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா இது வந்து முக்கியமா இந்த கண்ணை பார்த்து பேசுறது தான் கம்யூனிகேஷன்ல பாயிண்ட் நம்பர் 1. அதனால வந்து இதை பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்க அடுத்தவங்களை எடை போடாம
நம்மள அவங்கள அலோவ் பண்ண விடுறது வந்து தட்ஸ் அ குட் திங். அதே மாதிரி நம்ம அந்த விஷயத்தை நம்ம கொடுத்துட்டாலே நம்ம கண்ணை அவங்க பார்க்க வச்சிட்டாலே அவங்க கண்ணு நம்ம பார்த்து பேச முடியும். இதுக்கு வந்து நம்ம ஐ கேசிங்னு ஒரு விஷயம் இருக்கு. இருக்கப்பட்ட ஒரு படம் இருக்கு. அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸே வந்து படம் ஓப்பன் பண்ணும்போது எல்லாம் ஆரம்பிப்பாங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். அந்த படம் நல்ல படமும் கூட. இந்த மாதிரி நிறைய சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட் சொல்லக்கூடிய ஒரு படம். அந்த படம் முடிஞ்ச பாருங்க. அதுல இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஐ கேசிங்ன்றது ஒரு ரிலேஷன்ஷிப்ல முக்கியமான விஷயம். உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல கண்ணை பார்த்து பேசுங்க. நீங்க எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த கண்ணை பார்த்து பேசுற விஷயம் பண்ணுங்க. கண்ணாடி பார்த்து பேசி பழகுனீங்கன்னா உங்களால அடுத்தவங்க கண்ணை கான்ஃபிடென்ட்டா பார்க்க முடியும். தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். உங்களால அடுத்தவங்க கண்ணை பார்த்து பேச முடியல அப்படின்னா கண்ணை பார்த்து பேசுங்க. முதல்வன் படத்துல இருந்து பாத்தீங்கன்னா ரகுவரன் சார் மீட்டிங் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து கண்ணாடி பார்த்துட்டு பேசிட்டு தான் போவாரு நம்மளுடைய அர்ஜுன் சார். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷார்ட்ல வச்சிருப்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு ஆட்டிடியூட் அது. இது இருந்துச்சு அப்படின்னா நம்மளால வந்து நம்ம அடுத்தவங்களை நம்மள புரிஞ்சுக்கங்க சொல்றதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அவங்கள புரிஞ்சுக்கணும். இதுதான் சொல்ல வர பாயிண்ட். சீக் ஃபர்ஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். அடுத்தவங்க முதல்ல புரிஞ்சுக்கங்க, அப்புறம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைங்க. தட் இஸ் செகண்ட் திங் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. இந்த பாயிண்ட் புரிஞ்சுச்சு அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் போடும். எஸ், சூப்பர், நைஸ். சினர்ஜைஸ். இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். கிட்டத்தட்ட 6வது பாயிண்ட் வந்துட்டோம் நம்ம. இந்த பாயிண்ட் எதை பத்தி இது அப்படின்னு பாத்தீங்கன்னா 6வது ஹேபிட். ஆத்தர் சொல்லக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான இருக்க ஒரு பர்சன்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய 6வது ஹேபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா சினர்ஜைஸ். ஐ கெட் அலாங் வித் அதர்ஸ் பீப்புள் அண்ட் ஒர்க் வெல் இன் குரூப். இதுதான் நம்ம சொன்ன குரூப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்தோம். குரூப்பான ஒரு விஷயத்த, குரூப்பா வளருது, குரூப்பா முன்னேறது. ஐ வேல்யூ தி ஸ்ட்ரென்த் ஆஃப் அதர்ஸ் அண்ட் அலோவ் மை செல்ஃப் டு லேர்ன் ஃப்ரம் தேர். அடுத்தவங்களோட ஸ்ட்ரென்த்தை புரிஞ்சுக்கிட்டு அண்ட் அலோவ் மை செல்ஃப் டு லேர்ன் ஃப்ரம் தம். அந்த ஸ்ட்ரென்த்தை நான் யூஸ் பண்ணிக்கிறேன், அவங்க கிட்ட நான் கத்துக்கிறேன் அப்படின்ற ஆட்டிடியூட் இருக்கும். அது 2வது. I know that by working together as a team, we can get more done, come up with better solutions than we could alone. ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம என்னதான் தனியா ஒரு விஷயத்த பண்ணாலும் அதை விட டீமா ஒர்க் பண்ணும்போது அதோட ரிசல்ட் வேற லெவல்ல இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்க, இந்த சினிமால கதை எழுதுறது பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஒன்லைன் மட்டும் தான் டைரக்டர்ஸ் எடுத்துட்டு வருவாங்க. அவங்க டீமோட சேர்ந்து தான் டெவலப் பண்ணுவாங்க. இன்னைக்கும் பல கதைகள் குரூப் டிஸ்கஷன்ல தான் பெருசா டெவலப் ஆகும். அந்த குரூப்புக்குள்ள ஒரு நல்ல ஒரு நெட்வொர்க் இருக்கும். அந்த நெட்வொர்க் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க இந்த கொரோனா டைம்ல பாத்தீங்கன்னா எல்லா டேரக்டர்ஸ் வந்து மீட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ போட்டோ எல்லாம் எடுத்து போட்டிருப்பாங்க. முக்கியமான டாப் டைரக்டர்ஸ் எல்லாம் மீட் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசிட்டாங்க. நம்ம நினைப்போம் டாப் டைரக்டர்ஸ் ஒருத்தர் ரொம்ப கனெக்டடா ஒர்க் பண்ணுவாங்க. அதனால தான் வந்து அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியுது. சக்சஸ்ஃபுல்லான பீப்புள் அவங்க வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. நம்ம அறிவாளியா இருக்கணும் அவசியம் இல்லை. அறிவாளியான ஒருத்தரோட நட்புல இருந்த அவசியம். நம்மளுக்கு வந்து அறிவாளி நம்ம இருக்கிறது நல்லதுதான். பட் ஜென்ரல் சொல்றேன், நம்ம எல்லா கேட்டகரியில இருக்கக்கூடிய பீப்புள்ஸையும் நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளால ஈஸியா க்ரோ ஆக முடியும். ஸோ இதுதான் இந்த குரூப்போடைய நோக்கமும் கூட. இது ஒரு கம்யூனிட்டியா பில்ட் ஆகணும் நம்ம ஏன் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒருத்தவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஸ்கில் அடுத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா மாறும். அப்போ வந்து தொடர்ந்து தனியா முன்னேறதை விட குரூப்பா முன்னேறும் போது வாழ்க்கையில பெரிய இடத்தை அடைய முடியும் அப்படின்னு நான் மட்டும் சொல்லல. இந்த புக்கினுடைய ஆத்தர் ஸ்டீவன் கோவே 6வது ஹேபிட்டா சொல்றாரு. இந்த ஆட்டிடியூட் யாருக்கிட்டலாம் இருக்கோ அவங்க வாழ்க்கையில கட்டாயம் உயர்வாங்க. எந்த டவுட்டும் இல்லை. இட்ஸ் பிகாஸ் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள்ஸ் ஹேவ் திஸ் ஹேபிட். ஸோ ஓகே, 7வது பாயிண்ட் வந்துட்டோம். ஷார்பன் த சா. இது கேள்விப்பட்டிருப்போம். அதாவது வந்து ஒரு மரத்தை வெட்டோம் அப்படின்னா மொக்க கத்தி வச்சு வெட்ட முடியாது, மொக்க அருவாலை வச்சு வெட்ட முடியாது, இல்லை மொக்க ரம்பத்தை வச்சு வெட்ட முடியாது. அது எவ்வளவு ஷார்ப்பான ரம்பமா இருக்கோ அவ்வளவு சீக்கிரம் வெட்டி முடிச்சிடலாம். அப்ப நம்ம முதல்ல பண்ண வேண்டியது மரத்தை வெட்ட வேண்டியது இல்லை, அந்த ரம்பத்தை வந்து ஷார்ப் பண்ண வேண்டியது. இது ஓகே. இது எதை பத்தி சொல்லுது அப்படின்னா இந்த ஆத்தர் வந்து 4ஆ பிரிச்சு சொல்றாரு. தட் இஸ் இம்பார்ட்டன்ட் திங். ராபின் சர்மாவும் அது நேற்று வந்து இந்த 4 பாயிண்ட் பத்தி நேற்று பேசணும் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? இந்த புக்ல இந்த பாயிண்ட் சொல்லிட்டு வராங்க. அதாவது வந்து நம்ம நல்லா ஆரோக்கியமா இருக்கணும்னா 3ஆ பிரிக்கணும் நம்ம உடம்பு. பாடி, மைண்ட், சோல். இதை பத்தி நம்ம யோகா கிளாஸஸ்ல வந்து தனியாவே வந்து செஷன்ஸ் போக போகுது. அப்போ வந்து உங்களுக்கு டீட்டெயிலா பாடினா என்ன, மைண்ட்னா என்ன, சோல்னா என்ன, அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்றது வந்து தீபிகா நம்மளுடைய எக்ஸ்பர்ட் நம்பர் வந்து தனியாக செஷன்ஸ் கொடுக்க போறாங்க. ஸோ அதுல இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதுல வந்து நம்ம ரஃபா இன்னைக்கு இந்த ஐடியா ஸ்டீவன் கோவே என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். நம்மளுக்கு தெரியும் நம்ம ஹெல்த்தியா இருக்கணும்னா பாடி எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, காலைல ஹெல்த்தியா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், ரெஸ்ட் எடுக்கணும், ரிலாக்ஸேஷன்லாம் பண்ணணும் தெரியும். பட் வி டோன்ட் டூ இட். அதாவது மரத்தை வெட்டணும்னா ரம்பத்தை ஷார்ப் பண்ணணும் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எத்தனை பேர் அந்த ஷார்ப் பண்றோம், அதுக்கு தயார்படுத்திக்கிறோம். உடம்ப நல்லா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உடம்பு நல்லா இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா யார் அதை ஷார்ப் பண்றோம், அந்த ஷார்ப் அந்த யார் அந்த ஷார்ப் பண்றாங்களோ அவங்களால அதை பண்ண முடியும். அதர்வைஸ் நம்ம திங்க் பண்ணலாம், அந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கலாம், அதனால நம்ம அது ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. மைண்ட் அப்படியேதான். மைண்ட் எப்படி நம்ம நல்லா வச்சுக்கிறது, புத்தகங்கள் படிக்கிறது, எஜுகேட் பண்ணிக்கிறது, எழுதுறது, புது புது ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறது, மைண்டை நல்லா நம்ம ஆக்டிவா ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கலாம். அது நம்ம பண்றோமா?
தெரியும், பண்ண மாட்டோம். ஆனா அதுக்காக தான் இந்த குரூப். இதெல்லாம் நம்ம ரெகுலரா பண்ணணுன்றதுக்காக தான் காலையில நல்ல விஷயங்கள் பேசுறோம். அந்த விஷயம் காலையில காலத்தால உள்ளுக்குள்ள போகும்போது ஆட்டோமேட்டிக்கா சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போயிட்டு நீங்க ஒரு 21 டேஸ் அட்டன் பண்ணி பாருங்க. யூ வில் டெஃபினெட்லி அது சேஞ்சஸ் இருக்கும். ஏன்னா நான் இந்த மாதிரி செஷன்ஸ் நிறைய அட்டன் பண்ணியிருக்கேன். என்னோட லைஃப் நிறைய சேஞ்சஸ் மாறி இருக்கு. அதனால தான் இந்த செஷன்ஸ் நான் நடத்துறேன். ஸோ ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ப்ரொடக்டிவா இல்லை, ப்ரோஆக்டிவா இல்லை, ரொம்ப லேசியா இருந்தேன். என்னோட காலேஜ் டைமுக்கு கொஞ்சம் முன்னாடி. அப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த புத்தகங்கள் படிக்க ஆரம்பிச்ச பிறகுதான் நிறைய விஷயங்கள் மாறிச்சு. அதுல எந்த மாதிரியான புத்தகங்கள் ரொம்ப முக்கியமான புத்தகங்கள்லாம் இருக்கு. நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு. நான் மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்ச பிறகு என் மைண்ட்ல இருந்த காம்னஸ் வந்து I feel. நீங்களும் மெடிடேஷன் பண்ணும்போது அதை ஃபீல் பண்ணுவீங்க. கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 1 இயர்க்கு வந்து 7 மினிட்ஸ் டே அப்படின்ற ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறமா இப்ப என்னால வந்து ஒரு 2 ஹவர்ஸ் டு 2.5 ஹவர்ஸ் ஐ கேன் சிட் இன் அ பிளேஸ் அண்ட் ஏபிள் டு மெடிடேட். எனக்குள்ள அந்த மென்டல் காம்னஸ் இருந்துச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஓவர் திங்கிங் அண்ட் ஓவரான ஐடியாஸ் தான் போயிட்டே இருக்கும். ஆஃப்டர் டூயிங் த மெடிடேஷன், ஆஃப்டர் ரீடிங் த புக்ஸ், எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து மென்டலாக நிறைய சேஞ்ச் ஆச்சு. எனக்கு காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க் போகும்போது என்னுடைய பாடி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சஃபர்ட் ஃப்ரம் அல்சர் ஃபார் மோர் தென் 1 இயர். அது மெடிக்கேஷன்லாம் எடுத்து நான் சரியா பண்ண முடியல. பட் ஆஃப்டர் டூயிங் திஸ் திங்ஸ் டெஃபினெட்லி என் உடம்பு வந்து நல்ல முன்னேறிச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நல்லா பண்ண முடிஞ்சது. இது எல்லாமும் வந்து இந்த விஷயங்களை பண்ணதால தான். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாடி எப்போ கெட்டு போவோமோ அப்போதான் நம்ம அதை பற்றி ஃபீல் பண்ணுவோம். ஸோ உடம்புல எனர்ஜி இல்லை. எனக்கு டெங்கு வந்து ஒரு டைம் வச்சு, இந்த 2-3 நாள் டைஃபாய்டு வச்சு. நான் கிட்டத்தட்ட காலேஜ் படிக்கும்போது நாட் குட் அட் ஆல். ஃபிசிக்கலாக நான் வந்து ஸ்ட்ராங்காகவே இல்லை. நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணேன். ஆனால் அந்த விஷயங்களை நான் ஓவர் கம் பண்ணுறதுக்கு அது இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு இருந்துச்சு. பாடியோட இம்பார்ட்டன்ஸ் எனக்கு புரிஞ்சுது. கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் நான் வந்து வெளியே சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ வந்து அவுட் சைட் ஃபுட் தான் சாப்பிட்டுருந்தேன், ஹோட்டல் ஃபுட் தான் சாப்பிட்டுருந்தேன், ஹாஸ்பிட்டல் தங்கியிருந்தேன். இதெல்லாம் என்னோட ஹெல்த்தை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணுச்சு. தென் நான் லேட்டரா அது புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க ஆரம்பிச்சு, பாடிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க ஆரம்பிச்ச பிறகு இது நம்ம ரொம்ப முக்கியம். பாடி வந்து இது பண்ணக்கூடாது. கிட்டத்தட்ட 3 நாள்லாம் தூங்காம ஒர்க் பண்ணுவேன். அப்படிலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னோட பாடியை நான் வந்து கெடுத்திருக்கேன். அதெல்லாம் வந்து பின்னாட்கள் எனக்கு ப்ராப்ளம் வரும்போது நான் புரிஞ்சுக்கிட்டு அதை திருத்திக்கிட்டேன். அப்போ வந்து நீங்க ஒரு ப்ராப்ளம் வரும்போது பாடி எந்த அளவுக்கு முக்கியம், மைண்ட் எந்த அளவுக்கு முக்கியம்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான விஷயங்களை சரியா செய்யும்போது அது கண்டிப்பா ரெக்கவர் ஆகும், சக்சஸ்ஃபுல்லாக அந்த விஷயம் மாறும். என்னோட எக்ஸாம்பிள் வந்து நான் சொன்னேன், உங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்கும் எக்ஸசைஸ் பண்றது, காலையில எழுந்துக்கிறது, சரியான நேரத்தில் தூங்குறது, மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் பண்ணணும். மெடிடேஷன் வந்து ஃபர்ஸ்ட் சோல். அதே மாதிரி வந்து ஜேர்னலிங் எழுதுறதும் வந்து சோலுக்காக தான். ப்ரேயர் அண்ட் கிராட்டிடியூடு இதெல்லாம் வந்து உங்களுக்கு சோலை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கான பேஸ் திங்ஸ். ஹார்ட் நல்லா வச்சுக்கணும்னா நீங்க ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து பில்ட் பண்ணணும், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும், நல்ல நெட்ஒர்க் இருக்கணும். இதெல்லாம் உங்க ஹார்ட்டை நல்லா வச்சுக்கும். ஸ்டீஃபன் கே சொல்றாரு, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியுங்க, ஆனா பண்ணுங்க அப்படின்றதுதான். ஷார்பன் அப்படின்னு சொல்றாரு. உங்களுடைய உடல் மனம் அப்படின்னு சொல்லக்கூடியதுலாம் ஒவ்வொரு அருவாள். அந்த கத்தின்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா அந்த ரம்பம்னு வச்சுக்கலாம். இதை ஷார்ப் பண்ணுங்க. அப்பதான் வந்து நீங்க வாழ்க்கையில நல்லா இருக்க முடியும். லைஃப்ல நீங்க லைஃப்ன்ற ஒரு விஷயத்த வந்து நல்லா வச்சுக்க முடியும்னு சொல்றாரு. இந்த 4 விஷயத்த நம்மளுக்கு தெரிஞ்சாலும் சரியா பயன்படுத்தணும். திஸ் இஸ் ஹேபிட் நம்பர் 7. இது இருந்துச்சுன்னா இந்த 7 ஹேபிட்ஸ் என்னென்ன ஹேபிட்ஸ் நம்ம பார்த்துடலாம். Be productive, begin with the end in mind, put first thing first, think win-win, seek first to understand, then to be understood, synergize, sharpen. இந்த 7 விஷயங்களை பத்தி ரொம்ப டீட்டெயில்டா இந்த புத்தகத்துல இருக்கு. இந்த புத்தகத்தை படிக்கலாம். நம்மளுக்கு குக்கு எஃப்எம்ல இந்த புத்தகம் இருக்கு. ஐ வில் சென்ட் யூ த வீடியோ. அந்த வீடியோ வந்து ரஃபா அதை எக்ஸ்பிளைனும் பண்ணியிருப்பாங்க. ஒரு 8-10 நிமிஷம் இருக்கும் யூடியூப்ல. அந்த வீடியோ நான் குரூப்ல போடுறேன். அந்த குரூப் அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட இந்த புத்தகம் சொல்லக்கூடிய இந்த 7 விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணோம்னா நம்மளும் உலகத்துல இருக்கக்கூடிய 95% நார்மல் பீப்புளை தள்ளிட்டு 5% மேல இருக்கக்கூடிய பீப்புளா மாற முடியும். நம்மளோட ஜேர்னல்ல ஆட் பண்ண வேண்டிய முக்கியமான 7 பாயிண்ட் இதுல எதுலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எழுதுங்க. நீங்க ப்ரோஆக்டிவா இருக்கீங்களா, உங்க மைண்ட் வந்து ஒரு எண்ட் இதெல்லாம் எழுதியே நான் பண்றேன் சார், எவ்வளவு நாள் பண்றீங்க? 2வது கொஸ்டின். இதை வந்து மோர் தென் நீங்க 1 இயர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஃபினெட்லி உங்க லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் இருக்கும். இதுல எது பண்றீங்க பண்ணலான்னு பாருங்க. பண்ணலன்னா அந்த ஹேபிட்டை இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதுதான் புக் ஆஃப் த டே. புரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. குட் குட் குட், சூப்பர், நைஸ், டன். ஸோ இந்த புக் ஆஃப் த டே. அப்புறம் இன்னைக்கு எண்ட் ஆஃப் த செஷன் வந்துட்டோம். கிட்டத்தட்ட புக் ஆஃப் த டேல நமக்கு நிறைய முக்கியமான ஹேபிட்ஸ் பார்த்துட்டோம். அதனால இன்னைக்கு நிறைய அதை பற்றி பார்த்தோம். திருக்குறள் ஆஃப் த டே முடிச்சிட்டோம். பெனிஃபிட் ஆஃப் ஜேர்னல் ரைட்டிங்.
அது என்னப்பா ஜேர்னல் ரைட்டிங் சொல்றீங்க? டைரி எழுதுறது தான் ஜேர்னல் ரைட்டிங் ஃபாரின்ல சொல்லுவாங்க. இது வந்து மோட்டிவேஷன்ல முக்கியமான ஒரு பாயிண்டா சொல்லுவாங்க. இது எழுதுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிலீஸ் ஆஃப் எமோஷன்ஸ். நம்ம ரொம்ப மனசு கஷ்டப்படுறோம், டிப்ரெஷன்ல இருக்கோம், ஸ்ட்ரெஸ் ஆகுது, நம்ம மேல கான்ஃபிடென்ட் இல்ல, ஓவர் திங்கிங் பண்றோம். இதெல்லாம் பிரச்சனை இருக்குன்னா டாக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் சஜஸ்ட் பண்றது, சைக்காட்ரிஸ்ட் அண்ட் அதர் சஜஸ்ட் பண்றது, புத்தகங்கள் சஜஸ்ட் பண்றது, எழுதுங்க. என்ன என்ன தாட்ஸ் வருதோ அதை எழுத ஆரம்பிங்க. தாட்ஸ் எழுத ஆரம்பிச்சீங்கன்னா இது மெடிடேஷனுக்கு கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜ். மெடிடேஷன் பண்ணலாம். மெடிடேஷன் கொஞ்சம் முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டேஜ். ஏன்னா மெடிடேஷன் வேற யாராலும் பண்ண முடியாது. ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா எழுதலாம். இதெல்லாம் எனக்கு என்ன நடக்குது, நான் இப்படி ஃபீல் பண்றேன், இதை எழுத ஆரம்பிச்சீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா தாட்ஸ் வந்து எழுத ஆரம்பிங்க. ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணீங்கன்னா எழுதுங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் திங்கிங் இது ரொம்ப நல்ல விஷயம். உங்களுக்கு என்ன மாதிரியான எமோஷன்ஸ்லாம் வருது, எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எழுதுங்க. டெய்லி ஒரு பேஜ் எழுதணும். ஒரு டைரியில எழுதி ரெடி பண்ணிக்கோங்க. டைரியில உங்களுக்கு என்னென்ன மாதிரி எமோஷன்ஸ் வந்துச்சு, என்னென்ன மாதிரி ஹேபிட்ஸ் இருக்கு, எந்த ஹேபிட் நீங்க புதுசா பில்ட் பண்ணிருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் நம்ம பண்ணணும். இன்னைக்கு செஷன்ல இருந்து நீங்க எழுத வேண்டியது உங்க இந்த 7 ஹேபிட்ஸ்ல எந்தெந்த ஹேபிட்ஸ் இருக்கு, அந்த ஹேபிட்ஸை எப்படி டெவலப் பண்ணிக்க போறீங்க. இது 1 இயர் டைம் ஃப்ரேஸ், 1 இயர் டைம் ஃப்ரேம் வச்சுக்கோங்க. இந்த 1 இயர் டைம் ஃப்ரேம்ல வந்து இந்த ஹேபிட்டை நம்ம பார்த்துக்கோங்க. டெய்லி செக் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம ப்ரோஆக்டிவா இருக்குமா, அடுத்தவங்க குறை சொல்றோமா, இல்ல நம்ம வந்து அடுத்தவங்க குறை சொல்லாத அளவுக்கு நம்மளை பார்த்துக்கிறோமா, அது ப்ரோஆக்டிவா இருக்கிறது. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் இருக்குல்ல. நம்ம வந்து எண்டை டிசைட் பண்ணிட்டு அதை நோக்கி தான் டிராவல் பண்றோமா, 2வது பாயிண்ட். நம்ம ஒவ்வொரு பாயிண்டா நம்ம அடுத்தவங்களை ஜெயிக்க வச்சுட்டு நம்மளும் ஜெயிக்கணும்னு நினைக்கிறோமா, ஒரு டீமா ஒர்க் பண்றோமா, நம்ம ஷார்ப் பண்ணிக்கிறோமா, இந்த மாதிரி விஷயத்துல நம்ம கேள்வி கேட்டே இருக்கலாம். இந்த 7 பாயிண்ட் மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சுன்னா நம்ம டெய்லி ஓகே 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 இந்த 7 பாயிண்ட் எழுதி வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா அது பிராக்கெட்ல எழுதிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோ ஆக்டிவ்னு ஒரு விஷயத்தை நீங்க எழுதிடுங்க. ப்ரோ ஆக்டிவா நீங்க ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா ஜேர்னலிங் எழுதும்போது நீங்க ப்ரோ ஆக்டிவா அந்த விஷயம் பண்ணான்னு எழுதிடுவீங்க. அப்போ வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த புது ஸ்கில் ஹேபிட் வந்து நல்லா ஃபார்ம் ஆகும். அப்புறமா ரைட்டிங் மெடிடேஷன். அது என்னப்பா ரைட்டிங் மெடிடேஷன் அப்படின்னா, என்ன தாட் வருதுன்றத நோட்ல எழுதுறது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். அது நீங்க பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். நம்ம என்ன மனசுல என்ன தாட் வருதுன்னு தாட் வந்தவொடனே எழுதிடணும். ஓகேங்களா? இது வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம நினைச்ச வேகத்துல எழுத முடியாது, அது ஒரு ஸ்கில். நினைச்ச வேகத்துல எழுதணும் அப்படின்னா வந்து நிறைய விஷயத்த நம்ம எழுதணும், எழுத மாட்டோம். நல்ல ஐடியா வந்துச்சு போயிடுச்சு, லாஸ்ட் என்ன சொன்னது ஒரு 1 மினிட் முன்னாடி பேசணும் கூட மறந்துடுவோம். ஆனா ரைட்டிங் மெடிடேஷன்ன்றது என்ன தாட்ஸ் வருதோ எழுதி பழகுறது. இதை பண்ணிட்டீங்கன்னா உங்க பிரெயின் வேற லெவல்ல ட்ரெயின் ஆகும். ஜஸ்ட் ரைட். நீங்க புதுசா நீங்க ஜேர்னலிங் எழுதும்போது ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. ரஃபா இதெல்லாம் இது வந்து அதுக்குன்னு அதாவது வந்து ஒரு 7 to 10 மினிட்ஸ் டெய்லி என்ன பண்ணணும்னா அன்னைக்கு உங்களுக்கு லைஃபை பத்தி யோசிக்கணும். லைஃபை பத்தி என்ன யோசிக்கும் போது என்னென்ன தாட்ஸ் வருதோ அதை பத்தி டெய்லி எழுதுங்க. அது ஃபைன் டியூன் ஆகிட்டே வரும். டேக் திஸ் ஃபார் 7 மினிட்ஸ் டே மினிமம், ஸ்டார்டிங் வித் 7 மினிட்ஸ் டே. நான் இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட 1 இயர் பண்ணேன் நான் அந்த விஷயத்த. என் லைஃப்ல நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணிச்சு. இது நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் புரியும். ஓகே. அப்புறம் செல்ஃப் அவேர்னஸ். நம்ம யாரு, நம்ம என்ன பண்றோம், எதுக்காக அதை பண்ணிட்டு இருக்கோம், நம்மளோட வீக்னஸ் என்ன, ஸ்ட்ரென்த் என்ன நம்மளுக்கு தெரியணும். நான் பானிபூரி கடையை பார்த்தா நின்றுவோம்ப்பா அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சதா போதும். நான் வந்து ஃபுட்டை பார்த்தா அவ்வளோ ஃபேட் எனக்கு நாக்கை கண்ட்ரோல் பண்ண முடியாது, என்னால வந்து பிடிச்ச விஷயத்த நான் பண்ணியே ஆகணும், தடுக்க முடியாது. அந்த மாதிரி சில விஷயங்கள் நம்மளுக்குள்ள இருக்கும். பண்ணக்கூடாதுன்னு நினைப்பா, நான் பண்ணிடுவோம். இது மாதிரிலாம் நான் இருக்கேன் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சா போதும். அதை மாத்திக்கிறதுக்கு அப்புறம் ட்ரை பண்ணலாம். இது சில பேர் தெரியவே தெரியாது, நம்ம தப்பு பண்றோம்னு கூட தெரியாது. அப்படி செல்ஃப் அவேர்னஸ் இல்லைன்னா நம்மளால கரெக்ட் பண்ணிக்க முடியாது. நம்ம என்ன தப்பு பண்ணா கூட, தப்பு பண்ணுங்க, எல்லா மனுஷனும் தான் தப்பு பண்ண முடியும். தப்பு பண்ணா கூட அந்த தப்பை பண்றோன்றதை தெரிஞ்சு பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதை கரெக்ட் பண்ணிக்க முடியும். அப்புறம் ஓனர்ஷிப் ஆஃப் த ஃபீலிங். நம்மளோட ஃபீலிங்ஸ் நம்ம தான் ஓனர்ஷிப் எடுத்துக்கணும். அடுத்தவங்க சொல்ல முடியாது, ஏன்டா சோகமா இருக்க, அவன் திட்டான், அவன் அப்படி பண்ணிட்டான், அவங்களால நான் அப்படி இருக்கேன், சேட் ஆயிடுச்சு, இந்த மாதிரி டேவே போயிடுச்சு அவங்களால. அடுத்தவங்க கிட்ட ஓனர்ஷிப் கொடுக்காதீங்க. உங்க ஃபீலிங்ஸ்க்கு நீங்க ஓனர்ஷிப். நான் சந்தோஷமாக முடிவு பண்ணா நான் சந்தோஷமா இருப்பேன்டா. என்னை தாண்டி என்னுடைய மைண்டை யாராலையும் டிஸ்டர்ப் பண்ண முடியாதுன்ற ஓனர்ஷிப் நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சூப்பர் ஹிட். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் உங்களுக்கு யாரும் எதுவும் பண்ண முடியாது. அந்த ஒரு ஆட்டிடியூட் டெவலப் பண்ணுங்க. அடுத்து உங்க ஃபீலிங்ஸை எஃபெக்ட் பண்றாங்க, ஜேர்னலிங் எழுதுங்க. நீங்க அவங்க சொல்லி நம்ம வருத்தப்பட்டோம் அப்படின்னா நம்ம என்ன தப்பு அர்த்தம்னா நம்ம வந்து நம்மளுடைய ஓனர்ஷிப், நம்மளுடைய மைண்டுக்கான கண்ட்ரோல் அவங்க கிட்ட கொடுத்து வச்சுக்கணும் அர்த்தம். அந்த கண்ட்ரோல் யார்ட்டையும் கொடுக்காதீங்க. உங்களோட ஃபீலிங்ஸ்க்கான ஓனர்ஷிப்பை நீங்களே எடுத்துக்கோங்க. ஆனா பெரும்பான்மையா இந்த இடத்துல தான் பெரும்பான்மையான மக்கள் தோத்து போவாங்க ரிலேஷன்ஷிப்ல. டேக் ஓனர்ஷிப் ஆஃப் யுவர் ஃபீலிங். ஹானஸ்டி வித் செல்ஃப். நம்ம வந்து நமக்கு நம்ம ஹானஸ்டா இருக்கணும். ஹானஸ்டா இருந்தா மட்டும்தான் பண்ண முடியும். காரணம் சொல்ல மாட்டாங்க ஹானஸ்டா இருக்கவங்க. நம்ம வந்து தப்பு பண்ணிட்டா அட்மிட் பண்ணிப்போம். நம்ம சரியா தான் இருக்கணுமான்றது நமக்கு தெரியும். வெளியே சரியா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போலியான பிம்பம் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க.
நல்ல மனிதர்கள் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா வந்து அவங்க நல்ல மனிதர்களா காமிச்சுப்பாங்க. அவங்க உண்மையா வந்து அப்படி இருக்காங்களான்றது அவங்க மனசாட்சிக்கு தான் தெரியும். அதனால எவ்ரி ஒன் நோஸ் நம்ம நல்லவங்களா கெட்டவங்களான்றது நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும். நம்மளே கேட்டுக்கணும். நம்ம நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே கேட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு தெரியும். நம்மளோட செல்ஃபுக்கு தெரியும். கண்டிப்பா நம்மளோட செல்ஃபுக்கு தெரியாம இருக்கவே இருக்காது. உலகத்தை ஏமாத்தலாம், நம்ம மனசாட்சி ஏமாத்த முடியாது. அதனால ஹானஸ்ட் வித் யுவர் செல்ஃப், டெமான்ஸ்ட்ரேட். நம்ம எக்ஸாம் எழுதுதான் என்ன ஆகும்னா உங்களை ஆனஸ்டி இன்க்ரீஸ் ஆகும், ஓனர்ஷிப் ஆஃப் த எமோஷன்ஸ் வரும், ஃபீலிங்ஸ் கண்ட்ரோல் இருக்கும், அவேர்னஸ்ல இருப்பீங்க, ரைட்டிங் மெடிடேஷனால உங்க தாட்ஸ் ப்ராக்ரஸ் ஆகும். டெமான்ஸ்ட்ரேட் க்ரோத், உங்களோட க்ரோத்தை நீங்க வந்து எழுதி வைக்க முடியுமா, இருக்கேன், டெவலப் ஆயிருக்குப்பா, இப்போ எழுதின ஒரு வருஷம் கழிச்சு டைரி பார்த்தா கண்டிப்பா எவ்வளவு அளவுக்கு முன்னாயிருக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். அது எழுதலாம் உங்களுக்கு அந்த ப்ராக்ரஸே தெரியாது, வளர்ந்துருக்கணும்னே தெரியாது, ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் கிடைக்காது, ரிவார்ட்ஸ் கிடைக்காது. அதனால எழுதணும். ரெஃப்ளெக்டிங் அபவுட் த பாஸ்ட், எங்களா பாஸ்ட்ல நம்ம என்ன இருந்தோம், இப்போ எப்படி இருக்கோம், எப்படி இருந்தா நான் இப்படி ஆயிட்டேனே அப்படின்னு சொல்றது லைஃப் இல்ல. எப்படியோ இருந்தேன்னா இன்னைக்கு இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்றதுதான் லைஃப். அது வந்து நீங்க ஜேர்னலிங் பண்ணுங்க அப்படின்னா வந்து அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால டைப் ஆஃப் ஜேர்னலிங்க்கு ஒரு லிங்க் இருக்கு. வேற என்னென்ன மாதிரியான ஜேர்னலிங் எப்படி எழுதியிருக்காங்கன்றது சாம்பிள்ஸ் அதை நான் உங்களுக்கு அனுப்புறேன், குரூப்ல அனுப்பி விடுறேன். அதை நீங்க பார்த்துட்டு எந்த மாதிரி டைப் ஆஃப் ஜேர்னல் தான் நீங்க எழுதலாம். ஆனா முக்கியமா நீங்க எழுத வேண்டியது இந்த பாயிண்ட், 7 பாயிண்ட் ஜேர்னல் எழுதிட்டு இதுல ஏதுல நீங்க எதெல்லாம் இருக்கீங்க, அதுக்கு என்னென்ன விஷயங்கள் இது 7க்கு ஏற்ற மாதிரி நடந்துச்சு, இது எதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்கன்றது ஃபர்ஸ்ட் 21 டேஸ் டெய்லி எழுதுங்க. அது இந்த 21 டேஸ்ல அதுக்கப்புறம் மற்றெல்லாம் நீங்க 1 இயர் பண்றதெல்லாம் நெக்ஸ்ட் வச்சுக்கோங்க. இந்த 21 டேஸ் நீங்க ப்ரோ ஆக்டிவா இருந்தீங்களா, உங்களுடைய எண்டை நோக்கி மைண்ட்ல வச்சுட்டு டிராவல் பண்ணீங்களா, அவசியமான விஷயங்களை தான் ப்ரியாரிட்டைஸ் பண்ணி அந்த ஆப் இருக்கும், அந்த ஆப் படி தான் நீங்க செயல்பட்டு உங்க டாஸ்க் முடிச்சிங்களா, அடுத்தவங்களை ஜெயிக்க வச்சு நீங்க ஜெயிச்சிங்களா, அடுத்தவங்களை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்களை புரிய வைக்க ட்ரை பண்ணீங்களா, டீமா ஒன்னா சேர்ந்து உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்கில்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்களா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் நெட்ஒர்க்ல இருக்கக்கூடிய ஸ்கில்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்களா, அவங்களுக்கும் நீங்க ஹெல்ப் பண்ணீங்களான்றது 6வது பாயிண்ட். உங்களுடைய பாடி மைண்ட் சோல் மூணுத்துக்கும் தேவையான விஷயங்களை காலைல எக்ஸசைஸ் பண்றேன், அதுக்கப்புறமா என்னுடைய மைண்டை ஃப்ரீயா வச்சுக்கிறேன், அதுக்கப்புறமா என்னுடைய சோல் அப்படின்ற உயிரியும் நான் ஹாப்பியா வச்சுக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்றேன் அப்படின்ற இந்த 7 பாயிண்ட்டையும் நீங்க பண்றீங்களா இல்லையான்றத ஜேர்னலிங் எழுதணும். பேப்பர்ல எழுதுறதை விட ஒரு நோட் எடுத்து போட்டு எழுதிங்கன்னா நல்லது. நோட்டே கிடைக்கலாம், பேப்பர்ல எழுதுனா அட்லீஸ்ட் ஒரு நோட் வாங்கிக்கோங்க. இந்த 21 டேஸ்க்கு இந்த நோட் எழுதிட்டு டே 1 டே 2 நான் எழுதிட்டு தான் இருக்கேன் டெய்லி ஜேர்னலிங். நேற்று என்ன நடந்துச்சு, இன்னைக்கு என்ன பண்ணோம், யாராவது வந்தாங்க, என்ன ப்ராக்ரஸ்ன்னு சொல்லிட்டு நான் ஜேர்னலிங் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த ஜேர்னலிங் அப்படின்றது தான் என் லைஃப்ல நான் கிட்டத்தட்ட எனக்கு யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா பார்த்தீங்கன்னா, நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எங்க ஸ்கூலுக்கு வந்து ஒரு ஸ்டீரியான ஒரு கம்பெனி அங்கே வந்து ஃப்ரீயாக கிளாஸஸ் எடுப்பாங்க. அதில் வந்து எங்களுக்கு அப்போதான் எனக்கு ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லிடுறது, நீங்க எனக்கு வேற எதுவுமே அவங்க சொல்லி தரல, டைரி எழுதுங்க டெய்லி அப்படின்னு. நான் 9th ஸ்டாண்டர்ட்ல டைரி எழுத ஆரம்பிச்சேன். அந்த டைரி எழுதுற ஹேபிட் தான் என்னை வந்து நிறைய விஷயங்களை படிக்க தூண்டி நல்ல பாசிட்டிவான விஷயங்களை நோக்கி போக வச்சது. பத்மநாபன் அந்த பர்சன், ஐ வாண்ட் டு கிராட்டிடியூட். இப்போ அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு கூட எனக்கு தெரியாது, பட் அவர் ஜேர்னலிங் என்ற விஷயத்த கிட்டத்தட்ட நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அந்த விஷயம் லைஃப்ல நிறைய விஷயம் மாத்திருக்கு. இன் திஸ் மூமெண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் யூ. கிராட்டிடியூட் முக்கியமான விஷயம். நம்ம லைஃப்ல எந்தெந்த விஷயம்லாம் நமக்கு யாரெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்களோ அவங்க கிராட்டிடியூட் பண்ணோம். இன் திஸ் மூமெண்ட் அவர் எங்க இருக்காருன்னு கூட தெரியாது, ஆனா சின்ன வயசுல அவங்க சொல்லி கொடுத்த ஹேபிட் எனக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸ்டீஃபன் கோவேவுடைய இந்த புத்தகத்துல இருந்து எனக்கு இந்த விஷயத்தை நான் இப்ப படிக்கும்போது எனக்கு ரொம்ப பயனுள்ளதான விஷயமா இருக்கு. அவர் பத்மநாபன், அவர் பேர் மட்டும் எனக்கு தெரியும், அவங்க விஷுவல் ஞாபகம் இருக்கு, பட் அவர் பத்தி தெரியல. ஆனா அப்போத்துல தான் டைரி எழுத ஆரம்பிச்சேன். டைரி ரைட்டிங் இஸ் வெரி குட் திங். ஆனா நான் இப்போ இந்த மாதிரிலாம் ஜேர்னலிங்கா பண்ணல. அந்த டைம்ல வெறும்னா எனக்கு நடந்த விஷயங்கள் டெய்லி என்ன சாப்பிட்டேன், என்ன பண்ணேன், டெய்லி என்ன பண்ணேன்னு தான் எழுதிருப்பேன். இப்போ நான் அதுக்கு பதிலாக நான் என்ன பண்றேன்னா, இப்போ என்ன எல்லா டைமும் டைரி கையில் சுத்த முடியாது, நம்ம டைரி இருக்காது. அதனால நான் என்ன பண்றேன்னா, வாட்ஸ்அப்ல வந்து டைரி ரைட்டிங்னு நான் ஒரு குரூப் வச்சிருக்கேன். அந்த குரூப்லேயே வந்து நானும் என்ன ஆட் பண்ணிட்டு, என் ஃப்ரெண்ட் ஆட் பண்ணி, ஃப்ரெண்ட் ரிமூவ் பண்ணிட்டு நான் மட்டும் அந்த குரூப்ல இருப்பேன். ஸோ அதில் குரூப் இருக்கிறதுனால நான் எனக்கு அந்த குரூப்பை பின் பண்ணி வச்சிருப்பேன். 3 குரூப் வந்து நீங்க வந்து பின் பண்ணலாம் வாட்ஸ்அப்ல. ஸோ நீங்க வாட்ஸ்அப் அடிக்கடிக்கு யூஸ் பண்றதுனால அந்த விஷயத்தை நீங்க போய் பார்ப்பீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அது ட்ரிகர் ஆகும். நான் அதுல போன உடனே நான் காலைல 8 மணிக்கு எழுந்தேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றதுலாம் நான் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் மாதிரி நம்ம அதில் போட்டுக்கிட்டே இருப்பேன் நான். ஸோ அந்த குரூப்ல. ஸோ அது அப்புறமா வந்து வீட்டுக்கு வந்த பிறகு அதை பார்த்து என்னுடைய முக்கியமான பாயிண்ட்ஸ், எனக்கு லைஃப் தேவைப்படுற விஷயங்களை மட்டும் தனியாக எழுதி வச்சுப்பேன். அது மற்றபடி ரொட்டீனா இருக்க விஷயங்கள்லாம் நான் ஜேர்னல் வச்சுப்பேன். இதுக்கு நிறைய நேரங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எனக்கு ஒரு இடத்துல பேமெண்ட் வரணும். அந்த இடத்துல பேமெண்ட் வரும்போது நான் டெய்லி எத்தனை மணிக்கு போனேன், எங்க கிளாஸ் எடுத்தெல்லாம் எழுதுவேன். அப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் இதை பண்ணி வச்சிருந்தேன். அவங்க வந்து சரியா நான் போன இடத்துல, நான் கெஸ்ட் லெக்சரிங் பண்ண இடத்துல அவங்க அதை சரியா நோட் பண்ணாம விட்டாங்க. பட் நான் அதை எழுதி வச்சதுனால எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய் எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டா கிடைச்சது. எனக்கு ஒரு எக்ஸ்ட்ராவா சொல்றேன். இது அதர் தன் தட்
அந்த விஷயம் நான் பண்ணல அப்படின்னா அவங்க கேட்டாங்க என்னைக்கு நீங்க வந்தீங்க, எத்தனை மணிக்கு வந்தீங்க, என்ன கிளாஸ் எடுத்தீங்க. நான் ஜேர்னல் எழுதலாம் அந்த விஷயம் சொல்லியிருக்கவே முடியாது. ஏன்னா அது நடந்து முடிஞ்ச விஷயம். அவங்களும் எழுதல, நானும் ட்ரேஸ் பண்ணலன்னா கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த விஷயம் எனக்கு இருந்ததுனால அவங்க எனக்கு நல்ல ரெஸ்பெக்ட் வந்துச்சு. ஓகே, நம்ம கேட்டோன்னே விஷயத்த பண்றாங்க. நான் இன்னைக்கு டேட்ல இந்த விஷயங்கள் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் ஸ்பெசிஃபைடா எழுதி கொடுத்தேன். அவங்க அதுக்கப்புறம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இந்த ஜேர்னல் யூஸ் ஆகும். அதனால கீப் ரைட்டிங் த டைரி ஆர் ஜேர்னல். அது எப்படி எழுதணுன்ற சாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. நான் சொல்லி இருக்கு. ஓகே, கிட்டத்தட்ட எண்ட் ஆஃப் செஷன் வந்துட்டோம். இன்னைக்கு புக் ஆஃப் டே பார்த்தோம், திருக்குறள் பார்த்தோம். கிட்டத்தட்ட எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். இன்னைக்கு எங்கேருந்து ஆரம்பிச்சு பார்த்துக்கோங்க. இன்னைக்கு திருக்குறள் பார்த்தோம், புக் ஆஃப் டே பார்த்தோம், ஜேர்னலிங் பற்றி பேசிட்டோம். இன்னைக்கு எக்ஸ்பர்ட் நம்பர் யாரும் கிடையாது. ஹேபிட்டிக்கா நேற்று இன்ஸ்டால் பண்ணாத இன்ஸ்டால் பண்ணிடுங்க. கோல் பிக்ஸிங்க்கு வந்து என்ன கோல்ன்றது ஃபார்ம் ஃபில் பண்ணிங்கன்னா தான் எனக்கு தெரியும். ஃபார்ம் ஃபில் பண்ணாதான் ஃபில் பண்ணுங்க. அதுக்கப்புறமா இன்னும் 2 to 3 டேஸ்ல வந்து நம்ம கோல் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சில பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும். ஆஃப்டர் திஸ் வீக் நம்ம கோல் ஃபிக்ஸ் பண்ணலாம். யாருக்கெல்லாம் வந்து டெய்லி மார்னிங் காலையில் எழுந்து கால் ரிமைண்டர் வேணுமோ அதுவும் சொல்லிடுங்க. அது பண்ணிட்டீங்கன்னா எல்லாரும் கால் பண்ணுவேன். வேண்டான்னு விட்டீங்கன்னா எனக்கு சொல்லிடுங்க, நோ ப்ராப்ளம். இல்லை வாட்ஸ்அப் ரிமைண்டர் மட்டும் வேணும்னாலும் அந்த குரூப்பில் ஒரு ஃபார்ம் இருக்குது, போல் போட்டிருக்காங்க, ரிப்ளை பண்ணுங்க. ஸோ அடுத்தது வந்து ஈசன் ஒரு ஆப் ஒன்று இருக்கு, டாக் பேஸ்ட் ஆப். அந்த ஆப் அனுப்பும். அந்த ஆப்பில் வந்து வேலையை நாளாக பிரித்து பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் அதுக்குள்ள வரும். ஸோ உங்களை பற்றி இன்ட்ரடக்ஷன் கொடுக்க வேண்டியிருக்கு, பட் நம்ம இன்னும் நிறைய பேர் வரல. அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நம்ம 1-to-1 இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் அதுக்கப்புறம். ஐ திங்க் கிட்டத்தட்ட எந்த பொசிஷன் வந்திருக்கோம். ஹவ் யூ ஃபீல் கமெண்ட் பண்ணுங்க. வேல்யூலாம் ஃபீல் பண்ணீங்களா, எனிதிங் கரெக்ட் பண்ணிக்கணுமா? குரூப்லேயும் கொஞ்சம் மெசேஜ் பண்ணுங்க, நிறைய பேர் பார்த்துட்டு வருவாங்க. நீங்க எனக்கு எந்த அளவுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்றீங்களோ அப்போதான் எனக்கு கொஞ்சம் நம்ம சரியா பண்றோமா இல்லையான்னு தெரியும். நான் காலையில உங்களுக்காக எஃபோர்ட் எடுத்து தான் பண்றேன். ஸோ நீங்களும் கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க. இதுல நீங்க புதுசா ஆட்கள்ல வர்றதை நான் விரும்பல. அதான் இப்போ வரவங்க டெய்லி வந்தாலும் எனக்கு போதும். ஸோ அதனால உங்களுக்கு கால் ரிமைண்டர், ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 1 வீக்குக்கு எழுந்துக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கால் ரிமைண்டர் வேணுமா அப்படின்னா எனக்கு பர்சனல் டிஎம் பண்ணுங்க. செஷன் முடிஞ்ச உடனே ஒரு ஹேபிட் வச்சுக்கோங்க. லைக் அன்னைக்கு செஷன் எப்படி இருந்துச்சு நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இல்லைனாலும் நல்லா இல்லைன்னு சொல்லுங்க. ஏன்னா எனக்கு அதுதான் வேணும். நல்லா இருக்குன்னு எல்லாம் சும்மா கிரேட் சார் அப்படின்னு சொல்லிட்டு போறதுனால நான் என்ன எதுவும் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியாது. அதனால வந்து ஒரு நீங்க ஹானஸ்டா வந்து ஒரு விஷயம் சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு செஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீட்பேக் கொடுங்க. அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் அதான் எதிர்பார்க்குறேன். செஷன் முடிஞ்சோடனே எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க எல்லாரும். செஷன் அட்டன் பண்ணவங்க. நான் உங்களுடைய ட்ராக்கிங் போட்டுட்டு இருக்கேன். டெய்லி வந்துட்டு இருக்கோம், ட்ராக்கிங் போட்டுட்டு இருக்கேன். நீங்கள் 2வது நாளாக வந்தவங்களுக்கு சூப்பர். ஃபர்ஸ்ட் நாள் வந்துட்டு இருக்கவங்க நாளைக்கும் வாங்க. உங்களுக்கு நாளைக்கு காலையில் கால் பண்ணணும் அப்படின்னு ரிமைண்டர் வேணும்னாலும் நோ ப்ராப்ளம். ஏன்னா இந்த குரூப் வந்து ஆன்லைன் கிளாஸ்களோட மட்டும் முடியாது. நான் ஒரு மென்டாராக நீங்கள் எடுத்துக்கும் போது நான் உங்களை காலையில் எழுந்துக்க வேண்டியது என் பொறுப்பு. ஸோ இந்த ஹேபிட்ஸ்லாம் ஃபாலோ பண்ண வைக்க வேண்டியது என் பொறுப்பு. நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஐ எம் ரெடி டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி அன்டில் அதர்வைஸ் உங்களுடைய நீங்கள் உங்கள் கமிட்மெண்ட் கொடுத்தா மட்டும், எனக்கு பெர்மிஷன் கொடுத்தா மட்டும் போதும். சார் நீங்கள் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு கால் பண்ணலாம், நீங்கள் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணி எழுப்பலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஐ எம் ரெடி. பட் உங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் நான் எதுவும் பண்ண முடியாது. ஐ எம் ரெடி டு ஷேப் யூ சார். நீங்கள் வில்லிங்காக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். ஓகே, கேன் வி எண்ட் திஸ்? இன்னைக்கு செஷன் எண்ட் பண்ணிக்கலாமா? ஓகே சார். தேங்க்யூ. நீங்கள் ஒரு செஷன் முடிஞ்சோன்னா ஒரு ஃபீட்பேக் மட்டும் கொடுங்க. தேங்க்யூ. நாளைக்கு காலையில் மறுபடியும் 6 o'clock தேங்க்யூங்களா. நீங்கள் வந்தவங்க எல்லாம் வந்துடுங்க. எனக்கு நீங்கள் நாளைக்கு ரிமைண்ட் பண்ணுமா இல்லையான்னு மட்டும் ஒரு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ.